மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த சபையில் பங்கேற்றிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருள், கருணை, சாந்தி என்றென்றும் நின்று நின்று வருமாக. அன்பான சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் ஃபுர்கான் மதரசா அல் ஃபுர்கான் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள முபல்லிகா பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் பங்கேற்றிருக்கிறோம். இதில் எனக்கு தரப்பட்ட தலைப்பு அகீதாவை பலப்படுத்துவோம், கொள்கையை பலப்படுத்துவோம் என்ற தலைப்பு தரப்பட்டது. அகீதா என்ற வார்த்தையை மதரசாவில் படிக்கக்கூடிய நீங்கள் பரவலாக அறிந்திருப்பீர்கள். ஆனால் குர்ஆனிலேயும் ஹதீஸையும் நீங்கள் தேடி பார்த்தால் அகீதா என்ற சொல் எங்குமே இடம்பெற்றிருக்காது. அப்படின்னா அகீதாவே குர்ஆன்ல இல்லையா? அகீதாவே தேவையில்லையா? ஹதீஸ்ல எங்கேயுமே அகீதாவை பற்றி வரல, குர்ஆன்ல எங்கேயுமே வரலன்னா அகீதாவே தேவையில்லாதவனா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அகீதா தான் இந்த மார்க்கத்துடைய அடிப்படை, அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அந்த சொல் நேரடியாக குர்ஆன்லயே ஹதீஸ்ல இடம்பெறல. மாறாக அதே கருத்தில் இருக்கக்கூடிய வேறு சில சொற்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் பயன்படுத்தியிருக்கிறான். நம்ம அகீதான்னு சொல்றோம். அகீதானா என்ன? கொள்கைன்னு அர்த்தம். குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கொள்கையை சொல்வதற்கு வேறொரு சொல்ல பயன்படுத்துறான். என்னன்னா ஈமான், ஆமனு. ஆமனு, ஈமான் என்ற வார்த்தைகள் தான் அகீதாவை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். குர்ஆன்ல எங்கெங்கெல்லாம் ஈமான் என்று சொல்லப்படுகிறதோ, பொதுவாக ஆமனு என்று சொல்லப்படுகிறதோ, அந்த சொற்கள் அகீதாவை குறிக்கக்கூடிய சொல். ஈமான் என்றால் நம்பிக்கை, அகீதா என்றால் கொள்கை. ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். வார்த்தை வேறு, பொருள் ஒன்று. கொள்கையை பலப்படுத்தும். கொள்கை ரொம்ப முக்கியம், நம்பிக்கை ரொம்ப முக்கியம். இந்த அகீதாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களோடு அமர்ந்திருந்தார்கள். அங்கு ஒரு மனிதர் வருகிறார். அவர் ஊருக்கு புதியவர், ஊரில் அறிமுகமான மனிதர் அல்ல, வெளியூர்லேருந்து வந்தவர் மாதிரியும் இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் வெளியூர்லேருந்து பயணம் பண்ணி வந்தால் உடல் களைப்பு இருக்கும், முகத்திலே சோர்வு இருக்கும், அவருடைய தலை பரட்டையாக இருக்கும், அவருடைய ஆடைகளில் அழுக்கு படிந்திருக்கும். இது மாதிரியான ஒரு தோற்றத்தில் தான் வெளியூரிலிருந்து ஒருவர் ஊருக்கு வருவார். ஆனால் வந்த மனிதர் இப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை. அவருடைய ஆடை வெள்ளை வெள்ளேர் என்ற ஆடையாக இருக்கிறது, அவருடைய தலை கருப்பு நிற முடியாக இருக்கிறது, அவருடைய தோற்றம் வசீகர தோற்றமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தோற்றத்திலே அவர் வருகிறார். இப்படிப்பட்ட தோற்றத்திலே அவர் வருகிறார். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கேள்விகளை கேட்டார். அதுல முதலாவது கேள்வி மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன? இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், ஈமான் நம்பிக்கை என்றால் அன் துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர் வ பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. ஈமான் என்பது 6 விஷயங்களை நீ நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை, அவனுடைய வானவர்களை, அவனுடைய தூதர்களை, அவனுடைய வேதங்களை. மொத்தம் 4 அல்லாஹ்வை முதலாவது, இரண்டாவது அவனுடைய வானவர்களை, மூன்றாவது அவனுடைய தூதர்களை, நான்காவது அவனுடைய வேதங்களை, ஐந்தாவது மறுமை நாள், ஆறாவது வபில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, நன்மை தீமை அனைத்தும் விதிப்படி நடக்கிறது, அல்லாஹ்வின் நாட்டப்படி தான் நடக்கிறது என்று விதியை நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆக இந்த 6 விஷயங்களையும் நம்புவதற்கு பெயர் தான் ஈமான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித வடிவிலே வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார்கள். கூடியிருந்த சஹாபாக்கள் இதையெல்லாம் பார்த்தார்கள். இந்த காட்சியின் மூலம் அவர்களும் ஈமானை அறிந்து கொண்டார்கள். அப்ப இதுதான் அகீதா என்பது. இந்த ஈமான் தான் என்னது? அகீதா என்பது. அதாவது இந்த 6 விஷயங்களை ஒரு மனிதன் பலப்படுத்தினால் அவன் அகீதாவை பலப்படுத்தி கொண்டான், அவன் ஈமானை உறுதிப்படுத்தி கொண்டான் என்று பொருள். அல்லாஹ்வை அவன் சரியா நம்பணும், வானவர்களை சரியா நம்பணும், வேதங்கள் குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறதோ அந்த விஷயங்களை அவன் அறிந்து வைத்திருக்க வேண்டும், தூதர்கள் குறித்து இஸ்லாம் எப்படி நம்ப சொல்கிறதோ அந்த அடிப்படையில் அவனுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும், மறுமை நாளை அவன் நம்பிக்கை கொள்ள வேண்டும், விதியை அவன் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த 6 விஷயங்களையும் தெள்ள தெளிவாக குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அதற்குரிய விரிவாக்கங்களோடு அதனுடைய விளக்கங்களோடு அறிந்து கொண்டால் ஒரு மனிதனுடைய கொள்கை தெளிவாக இருக்கிறது, அவன் கொள்கை உறுதி உள்ளவனாக இருக்கிறான் என்று பொருள்.
இதுதான் கொள்கைக்கு விளக்கம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா கொள்கை வேண்டும் கொள்கை வேண்டும்னு சொல்லுவாங்க. ஆனா கொள்கைனால என்னன்னு தெரியும். கொள்கைனா இதுதான் கொள்கை. என்ன, ஒரு மனுஷன் அல்லாஹ்வை நம்புறானா, வானவர்கள் நம்புறானா, தூதர்கள் நம்புறானா, வேதங்களை நம்புறானா, மறுமை நாளை நம்புறானா, விதியை நம்பிட்டானா, அவன் தான் கொள்கைவாதி. இதுல ஏதாவது ஒருத்தன் குழப்பம் பண்ணா அவன் கொள்கை கெட்டவன் சொல்லலாம். இதெல்லாம் நம்பக்கூடியவங்களை எல்லாம் நீங்க நிறைய பேர் என்ன செய்யறது, ஏன் ஜமாத்துல இல்ல அதனால நீ கொள்கை இல்லாத கொள்கை கெட்டவங்கிறது, ஏன் கொள்கையில இல்ல அதனால நீ கொள்கை கெட்டவங்கிறது. இப்போ உண்மையான கொள்கைவாதிக்கு இலக்கணம், அளவுகோல், வரையறை என்னன்னு கேட்டா இந்த 6 விஷயங்களையும் அவன் எப்படி நம்புகிறான், இதுல அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறதுங்கிற பொறுத்து தான் அவன் கொள்கைவாதியா இல்லையா என்பதை நம்ம முடிவு செய்ய முடியும். இதுல நம்ம உறுதியாக இருக்கணும். இதுல நம்ம எப்படி இருக்கணும், உறுதியா இருக்கணும். ஈமான் கொள்றது பெருசு கிடையாது, அதுல நம்ம உறுதி உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி கேட்டார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன், இஸ்லாத்திலே எனக்கு ஒரு உபதேசத்தை செய்யுங்க. லா அஸ்அலு அன்ஹு அஹதன் பஅத, உங்களுக்கு பிறகு வேறு யாரிடத்திலையும் அந்த உபதேசத்தை பற்றி நான் கேட்க வேண்டிய தேவை இருக்கக்கூடாது, வேற யார்கிட்டையும் நான் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அழகான முத்தான ஒரு உபதேசத்தை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சஹாபிக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன் என்று சொல், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன் என்று சொல். சும்மஸ்தகிம், பிறகு அதிலே நீ உறுதியாக இரு, பிறகு அதிலே நீ உறுதியாக இரு. அப்ப அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன் என்று நாம் சொல்லிவிட்டு அதுல உறுதி உள்ளவர்களாக இருக்கும். இதான் அகீதாவை பலப்படுத்துறது. நபி என்ன சொல்றாங்க, அகீதாவை பலப்படுத்துங்கிறாங்க. இந்த வார்த்தை வரல, ஆனா ஈமான் கொள்ளுங்கிறது தான் அகீதா. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன் என்று சொல்லிவிட்டு அதுல உறுதியாக இரு. அப்ப எப்படி ஒரு மனிதன் உறுதியாக இருக்கிறது அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் ஏவிய விஷயங்களை செய்து அவர்கள் தடுத்த காரியங்களை விட்டு விலகி அவர்கள் நம்ப சொன்ன விஷயங்களை எல்லாம் நம்பி ஒரு மனிதன் வாழ்ந்து நடப்பானேயானால் அவன் தான் கொள்கை உறுதி உள்ளவன். அதாவது நான் சொல்றதுக்கு தகுந்தவாறு நடக்கணும். நான் எதை வெளியில பேசுறோமோ அது மாதிரி நடக்கணும். அல்லாஹ் அல்லான்னு சொல்றது, ஆனா நடைமுறையில அல்லாஹ்வுக்கு பயப்படுறதே கிடையாது. இவங்க அகீதாவை உறுதி உள்ளவர்கள் கிடையாது, உறுதி கெட்டவர்கள். இவங்க யாரு, அகீதாவை பலப்படுத்தல. உண்மையிலே பலப்படுத்துறவங்க யாரு, ஈமான்னா என்ன, இந்த 6 விஷயங்களை மனப்பாடமா சொல்றது. இதுதான் உறுதியான அகீதாவாயிருமா? 6 விஷயங்களை ஒரு ஆள் மனப்பாடமா சொல்லிட்டாரு, கேட்டா டக்கு டக்கு டக்குன்னு சொல்றாரு, அவர்கிட்ட கொள்கை உறுதியாயிருச்சுன்னா ஆயிருமா? இல்ல. அவர் ஈமான் கொண்டிருக்கார், ஆனா உறுதி என்பது அதை தன்னுடைய வாழ்க்கையில எப்படி பிரதிபலிக்கிறார் என்பதை வச்சுதான் அவரிடத்துல அந்த ஈமானிய உறுதி இருக்குதா இல்லையா, அந்த கொள்கை உறுதி இருக்குதா இல்லையாங்கிறது செயல்பாடுதான் காட்டி கொடுக்கும். இப்ப உதாரணமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி, சும்மஸ்தகாமு, பிறகு அதிலே அவர்கள் உறுதியோடவும் இருந்தால் அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப நம்மளாம் என்ன செய்யறோம்னா, எங்கள் இறைவன் அல்லாஹ் நம்ம சொல்றோம், நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறோம். அது மட்டும் போதுமா? இப்படி சொல்லிட்டா நம்ம உறுதியான கொள்கை உள்ள வாதிகள் ஆயிடுவோமா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன, அவங்களாம் கொள்கைவாதி, என்ன மைக்க பிடிச்சு கத்துறது, மைக்க பிடிச்சு மணிக்கணக்கில் என்னது ஒரே பிரச்சாரம், பயான் பயான் கத்துறது. நீ கத்துனா நீ கொள்கைவாதியா நீ? ஆனா வாழ்க்கையில எதுவுமே கிடையாது, பேசுறதுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறது கிடையாது, சொல்றதுக்கு தகுந்த மாதிரி வாழ்றது கிடையாது. ஆனா மணிக்கணக்கில் என்ன செய்யறது, பயான், கொள்கை, பிரச்சாரம், அழைப்பு பணி, இப்படியே செய்யறது. இவன் கொள்கை உறுதி இல்லாதவன், இவன் கொள்கை உறுதி கெட்டவன். அழகா பேசுறவன்லாம் கொள்கை உறுதி உள்ளவன் கிடையாது. பேச்சு திறமையெல்லாம் ஒரு மனிதனுக்கு கொள்கை உறுதியை காட்டாது. அவனுடைய கொள்கை உறுதியை காட்டக்கூடிய அம்சம் என்ன, அவன் பேசுற மாதிரி நடக்கிறானா, அந்த செயல்பாடு தான் அவனிடத்துல உள்ள அந்த கொள்கை உறுதியை காட்டும். அப்ப இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க ஈமான் கொண்டேன் என்று சொல்லிவிட்டு அதுல உறுதியோடு இருங்கள். அப்படி இருந்தால் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, வானவர்கள் அவரிடத்துல இறங்கி வருவார்கள். வானவர்கள் என்ன செய்வாங்க, அவரிடத்துல இறங்கி வருவாங்க. அல்லாஹ் தஹாஃபு, நீங்கள் பயப்படாதீர்கள், வலா தஹஸனு, கவலைப்படாதீர்கள், வா அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை எண்ணி பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று வானவர்கள் நமக்கு நற்செய்தி சொல்வார்கள் என்று திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. அப்ப உண்மையான கொள்கைவாதியாரு, மார்க்கத்தை படிச்சுட்டவன்லாம் கொள்கை உறுதி உள்ளவன் கிடையாதுங்க. அப்படி பார்த்தா இப்லீஸ் தான் பெரிய அக்கீதா பலப்படுத்தியவன் ஆயிடுவான். ஏன்னா அவனுக்கு தான் அல்லாஹ்வை பத்தி நிறைய தெரியும், இந்த 6 அம்சங்களை பத்தி அவனுக்கு நிறைய தெரியும். தெரிஞ்சதுனால அவன் கொள்கை உறுதி உள்ளவனா இல்ல.
அவ அதன்படி நடக்கல, அல்லாஹ்வுக்கு பயப்படல, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படல, அல்லாஹ் நம்ப சொன்னதை அவன் நம்பல. இந்த மாதிரி கீழ்ப்படுறதும் செயல்படுறதும் அவன்கிட்ட இல்லாதனாலதான் அவன் பெரிய இப்லீஸா மாறிட்டான், சைத்தானா அவன் இருக்கிறான். அதனால நம்ம முதல் ஒரு விஷயத்தை வழங்கிக்கிறணும், அக்கீதாவை பலப்படுத்துவது என்றால் முதல் அக்கீதானா என்னன்னு தெரியும். அக்கீதானே தெரியாது நிறைய பேருக்கு, என்னது கொள்கைனாலே என்னன்னு தெரியும். ஆனா கொள்கை 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 அப்படின்னு பேசுறது. சரி, அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துறாங்களா? அதுவும் கிடையாது. ஆனா என்னது, கொள்கை வேண்டும் கொள்கை வேண்டும் கொள்கை வேண்டும்ங்கிறது, கொள்கைக்காக போராடுவோம் அப்படிங்கிறது. அப்ப இவர்கள் யாருமே கொள்கைவாதிகள் கிடையாது, கொள்கை உறுதி உள்ளவர்கள் கிடையாது. உண்மையான கொள்கை உள்ளவர்கள் யார் என்றால், சரியான கொள்கையை படிக்கணும். செய்யற வேலை என்ன, சரியான கொள்கையை நம்ம படிக்கணும். அந்த கொள்கை எது? இந்த 6 விஷயங்கள் தான். அல்லாஹ்வை பத்தி படிக்கணும். இப்ப நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். கொள்கை என்றால் 6 விஷயங்கள், அதை நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். ஆனா அல்லாஹ்வை பத்தி நம்ம நம்ப வேண்டிய விஷயங்கள் அது தனியா இருக்கு. அல்லாஹ்வை பத்தி நம்ம நம்ப வேண்டிய விஷயங்கள் அது தனியா இருக்கு. அது மாதிரி மாணவர்களை பத்தி நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அது ஒரு சில மணி நேரங்கள் தேவைப்படும். அதெல்லாம் உங்களுக்கு முழுமையா விளக்குறதுக்கு, அதெல்லாம் இந்த சபையில உங்களுக்கு விளக்குனா நேரம் பத்தாது. அதனாலதான் நான் உங்களுக்கு ஷார்ட்டா வழியை மட்டும் சொல்றேன். இப்ப நீங்க படிக்கிறது ரூட்டை படிக்கிறீங்க, அக்கீதாவை எப்படி பலப்படுத்துறதுங்கிறதுக்குரிய வழிகளை நீங்க தெரியுறீங்களே தவிர, அக்கீதாவை நீங்க முழுமையா பலப்படுத்துறது இனிமேதான் உங்களுடைய கையில இருக்குது. நீங்க இதுக்கப்புறம் எப்படி நடத்துறீங்க, எப்படி நீங்க அதை அறிஞ்சுக்கிறீங்க, படிச்சுக்கிறீங்க, அதை உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்படி செயல்படுத்துறீங்க, அதுலதான் நம்முடைய கொள்கை உறுதி என்ன செய்யுது இருக்கிறதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இப்லீஸ் அல்லாஹ் பத்தி தெரிஞ்சவன் தான், ஆனா செயல்பாடு இல்லாதனாலதான் அவன் வழிகட்டு போனான், அவன் மோசமானவங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பத்தி அல்லாஹ் சொல்றான், உறுதி உள்ளவர்கள், அதாவது கொள்கை உறுதி உள்ளவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பத்தி அல்லாஹ் சொல்றான், வலக்கத் அஹீதுனா ஆதம மின் கபுல் ஃபனசி வலம் நஜிது லஹு அஸ்மா. இதற்கு முன்னால் ஆதமிடத்தில் நாம் உடன்படிக்கை எடுத்தோம், அவர் மறந்து விட்டார், அவரிடத்துல நாம் உறுதியை காணவில்லை அப்படிங்கிறாங்க. அதாவது கொள்கை உறுதி. ஒரு நேரத்துல அவரிடத்துல கொள்கை உறுதி இல்லாம போச்சு, அதுக்கப்புறம் கொள்கை உறுதி வந்துடுச்சு. ஆனா அல்லாஹ் சொல்ற, அவர் தப்பு செய்யக்கூடிய நேரத்துல அஸ்மா, அவரிடத்துல அஸ்மு இல்ல அப்படிங்கிறாங்க. அஸ்மா என்ன, உறுதி, ஸ்ட்ராங், அந்த உறுதித்தன்மை அவரிடத்துல இல்ல அப்படிங்கிறாங்க. என்ன அல்லாஹ் சொல்லியிருந்தா, நீங்க சொர்க்கத்துல எல்லா இடத்துக்கும் போங்க, விரும்புனதை சாப்பிடுங்க, எல்லா மரத்தையும் நீங்க அனுபவிங்க, ஆனா ஒரே ஒரு மரத்து பக்கத்துல மட்டும் போகாதீங்க, அந்த மரத்துடைய கனியை மட்டும் நீங்கள் புசிக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருந்தான். இப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி சைத்தான் போட்ட வசுவாச நம்பி அந்த பழத்தை திண்டா நம்ம அப்படி ஆயிடுவோம், என்ன சொர்க்கத்தில் நிரந்தரமாயிருவோம், நமக்கு மிகப்பெரிய பவர் எல்லாம் வரும் அப்படின்னு சைத்தான் சொன்னதெல்லாம் நம்பினதுனால அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிட்டாங்க. இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்லி காட்டுறான், அவரிடத்துல நான் உறுதியை காணவில்லை அப்படிங்கிறான். அப்ப உண்மையான உறுதி, கொள்கை உறுதி யார் கொள்கைவாதினா, அழகா பேசுறவன் கொள்கைவாதி கிடையாது, நிறைய விஷயத்தை படிச்சிருக்கிறவன்லாம் கொள்கைவாதி கிடையாது. உண்மையான கொள்கைவாதி உறுதி உள்ளவன் யார் என்றால், எவன் பேசுற மாதிரி நடக்கிறான், ஐவேளை தொழுகை முக்கியம் அப்படின்னு பேசுவான், ஆனா ஒழுங்கா தொழுகை வர மாட்டான். என்ன மணிக்கணக்கில் என்ன செய்யறது, நான் நாளையும் படித்திருக்கிறேன், ஊருக்கெல்லாம் உபதேசம், ஆனா தான் வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கிறது. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் உறுதியான தன்மை உள்ளவர்கள் கிடையாது. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல உறுதின்னு சொல்றதெல்லாம் நீ வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுன்னு சொல்றான். நீ எதை படிச்சியோ அதை அப்ளை பண்ணு, அப்பதான் உன்னோட உறுதித்தன்மையே வரும். இதுதான் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய சொல். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், வஸ்பிர் கமா சபர உலுல் அஸ்மி மினர் ருசுல், வஸ்பிர் கமா சபர உலுல் அஸ்மி மினர் ருசுல். இறை தூதர்களில் உறுதி உடையவர்கள் எப்படி பொறுமையாக இருந்தாங்களோ அது மாதிரி நீங்க பொறுமையா இருங்க. அப்ப அல்லாஹ் இங்க பொறுமைன்னு சொல்றது, உறுதி உடையவர்கள் சொல்றது என்ன சொல்றான்னா, இறை தூதர்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதுனால வந்த சோதனைகளை எல்லாம் சகித்து கொண்டு இருந்தாங்களோ அவங்க அல்லாஹ் உறுதி உள்ளவர்கள்ங்கிறான். அப்ப உறுதிக்கு அளவுகோல் என்ன, யார் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார், அதனால நிறைய சோதனைகள் வருது, அந்த சோதனைகளை எல்லாம் அவர் தாங்கி அல்லாஹ்வுடைய மார்க்க பணி அவர் செய்கிறார் அப்படின்னு சொன்னா அவரை உறுதி உள்ளவர்கள் அல்லாஹ் சொல்றான். வலா தகுன் க சாஹிபில் ஹூத், மீனுடையவரை போல நீ ஆகிவிடாதே அப்படிங்கிற அல்லாஹ். ஏன்னா அவர்கிட்ட உறுதி இல்லைங்கிற அல்லாஹ். அவர் உலுல் அஸ்மு கிடையாது, அவர் உறுதி உள்ளவர் அல்ல, அவரை மாதிரி நீங்க ஆயிடாதீங்கிறான். ஏன் யூனுஸ் நபி அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டா, அவங்க அல்லாஹ்ட்டே கோவிச்சுக்கிட்டாங்க. அப்ப அல்லாஹ்வோட மோதுறது, அல்லாஹ்ட்ட கோவித்துக்கிறது, என்ன அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணிக்கிறது, அதை நம்ம அலட்சியப்படுத்துறது, இந்த மாதிரியான செயல்பாடுகளை தான் உறுதிகட்ட தன்மை என்று குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நம்ம முதல் படிக்கணும். என்ன படிக்கணும்னா, உறுதினா எது, கொள்கை உறுதினா எது அப்படிங்கிறத முதல் நம்ம என்ன செய்யணும், படிக்கணும்.
ஆக இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல ஒரு அத்தியாயத்துல கூட நமக்கு சொல்றான். ஒரு சின்ன அத்தியாயம் தான், நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டிய அத்தியாயம், சிந்திக்க கடமைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம். அடிக்கடி தொழுகையில கூட நம்ம ஓதத்தான் செய்யறோம் அந்த சூறாவை. வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். காலத்து மேல அல்லாஹ் சத்தியம் பண்றான். ஏன் அல்லாஹ் காலத்து மேல சத்தியம் பண்ணி மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறாங்கிறான்? எல்லா மனிதனும் காலத்தை வீணடிச்சுட்டு இருக்கிறான். வாழ்றான் 60 வருஷம் 50 வருஷம் இந்த உலக வாழ்க்கையை வாழ்றான். அந்த வாழ்க்கை எல்லாமே புண்ணியம் இல்லாம போகுது, பிரயோஜனம் இல்லாம, அவனுக்கே நன்மை இல்லாமல் வீணாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இதுதான் எல்லா மனுஷனுடைய நிலைமை. மனுஷனா பிறந்த அநேகமானவருடைய நிலைமை இது, பெரும்பாலான மக்களுடைய நிலைமை இதுதான் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு, குறிப்பிட்ட சாரார், சொற்ப சாரார் இருக்கிறாங்க, அவங்க மட்டும் இதுல விதிவிலக்கல். அவங்க நஷ்டவாளிகள் கிடையாது, கை சேதத்துக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் என்றும் பாக்கியவான்கள். அந்த 4 தன்மை உள்ளவர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டான். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸௌ பில் ஹக் வ தவாஸௌ பிஸ் ஸப்ர். 4 தன்மை உள்ளவர்களை தவிர அவர்கள் நஷ்டவாளி அல்ல, அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நன்மையில் கழிக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய நேரத்தை பிரயோஜனமான அடிப்படையில் கழிக்கக்கூடியவர்கள். அந்த 4 தன்மை உள்ளவர்கள். இது கண்டிப்பா அல்லாஹ் நம்ம மேல கடமையாக்கியிருக்காங்க, 4 தன்மையை. இந்த 4 தன்மை நம்ம அனைவருக்கும் இருக்கணும். இந்த சூறா ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் அவன் வாழ்நாள்ல அடிக்கடி இந்த சூறா ஒன்றை மட்டும் அவன் ஓதி ஓதி அதுல அல்லாஹ் அவனுக்கு சொல்லக்கூடிய இந்த படிப்பினைகளை அவன் நினைச்சு பார்த்தாலே அவன் இந்த மார்க்கத்தை விட்டு தடமுரண்டு போக மாட்டான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேற மாட்டான். அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நல்லடியானாக இருப்பான். இந்த ஒரு அத்தியாயம் போதும். அதுக்காக மற்ற அத்தியாயம் தான் தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை. மற்ற எல்லா வசனங்களுடைய கருத்தையும் அல்லாஹ் சுருக்கமான இந்த சின்ன அத்தியாயத்தில் உள்ளடக்கி வைத்து விட்டான். அப்ப இந்த 4 தன்மைகள் அல்லாஹ் முதலாவது என்ன சொல்றான்னு கேட்டா, இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை தவிர. முதலாவது அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈமான் கொண்டவர்களை தவிர. இங்க அல்லாஹ் ஈமான்ங்கறான், நம்பிக்கை தான் கொள்கை, அக்கீதா. ஈமான்னா என்ன? ஈமான்னா கொள்கைனா என்னங்கிறதுக்கு கண்டவன் ஒரு விளக்கத்தை எதுக்க கூடாது. கொள்கைனா எது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொள்கையை சொல்லி கொடுத்தார்கள், அதுதான் கொள்கை. என்ன? இந்த 6 விஷயங்கள். அப்ப முத அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நீ கொள்கையை படிக்கிறான். ஈமான் வேணும், ஈமான் வேணும்னா கல்வி வேணும்னு அர்த்தம். அதான் அர்த்தம். அல்லாஹ்வை நான் நம்புறேன், வானவர்களை நம்புறேன், தூதர்களை நம்புறோம், வேதங்களை நம்புறோம், மறுமை நாள் நம்புறோம், விதியை நம்புறோம். இந்த 6ஐ நம்ம நம்பணுங்கிறோம். ஒரு மனுஷன் எப்ப நம்புனவனா ஆகுவான்? இந்த 6 பத்தி அவன் அறிஞ்சு நம்புனாதான் நம்பிக்கை கொண்டவன். அல்லாஹ்வை பத்தி அவனுக்கு நாலேஜ் இல்லை, இந்த 6 விஷயங்களை பத்தியும் அவனுக்கு தெளிவு இல்லை, அது சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லப்பட்ட ஞானம், அவங்க 2 பேரும் சொன்ன அந்த அறிவு, அந்த நாலேஜ் அவனுக்கு இல்லை. இவன் 6ஐ நம்பியவன் ஆகுவானா? அப்ப ஈமான் என்றாலே கல்வி இருந்தாதான் ஈமான் சரியா. அப்ப ஈமான் அல்லாஹ் சொல்றது எதை கேட்டா கல்விய, அக்கீதான் அல்லாஹ் சொல்றது எதுன்னு கேட்டா கல்விய. இன்னைக்கு நிறைய பேர் படிக்காத முட்டாள்கள் எல்லாம் கொள்கைன்னு கத்துறத பாக்குறோம். அறிவே இருக்காது, ஆனா கொள்கை. ஏன் கொள்கைனா முதல் கல்வி வேணுமாப்பா. அக்கீதா கொள்கைன்னு கத்துற, கல்வி உள்ளவன் தான் கொள்கைவாதி, கல்வி இல்லாதவன் கொள்கை கெட்டவன், கொள்கை இல்லாதவன். அப்ப ஈமான் என்று அல்லாஹ் எங்கெல்லாம் சொல்றானா அது எல்லாமே கல்வியை சொல்லுது. அப்ப அல்லாஹ் முதலாவது வலியுறுத்துற அம்சம் என்னன்னு கேட்டா, நீ படிங்கிறான். எதை படி? மார்க்கத்துடைய அடிப்படைகளை நீ படி. அல்லாஹ்வை பத்தி படி, வானவர்களை பற்றி படி, தூதர்களை பற்றி படி, வேதங்களை பற்றி படி, மறுமை நாளை பற்றி படி, விதியை பற்றி படி. இந்த 6 விஷயங்களையும் படிச்சு இதை நீ உன் மனசுல எந்த அளவுக்கு ஆழமா நீ நிறுத்துறியோ, உன்னுடைய உள்ளத்துல அதை உறுதியா நீ நம்புறியோ, அந்த அளவுக்கு உனக்கு நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம். இவன் தான் கல்விமான். அல்லாஹ்ட்ட கல்விமான் யாரு தெரியுமா? மற்ற கல்வி இருக்குதுங்க, உலகத்துல எத்தனை கல்வி இருக்குது, அதெல்லாம் கட்டாய கல்வி இல்லை. இப்ப அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்றது கட்டாய கல்வியை சொல்றான். ஒரு மனுஷன் பிறந்தானா கண்டிப்பா இந்த கல்வி முக்கியம், இதை படிக்கணும். இதை படிக்காட்டினா நாளைக்கு மறுமையில் அவனுக்கு கேள்வி இருக்கிறது. ஏன் இதை படிக்கலன்னு அல்லாஹ் விசாரிப்பான். தெரியாதுன்னு சொன்னா அடி விழுகும், நாளைக்கு கபூர்ல அடி விழுகும். நம்மளை எல்லாம் அடக்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க. வானவர்கள் வருவாங்க, எல்லாம் முன்கர் நக்கி 2 வானவர்கள் வருவாங்க, நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க. 3 கேள்விகள். மர் ரப்பு, உன் இறைவன் யார்? உன் இறைவன் யார்? அல்லாஹ் சொல்லணும். அப்ப அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சிருந்தா தானே அல்லாஹ்னு சொல்ல முடியும். அல்லாஹ்னா யாரு, அவனுடைய தன்மை என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய மகத்துவம் என்ன, அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன,
அவனுக்கு தகுதி இல்லாத அம்சங்கள் என்ன? இதெல்லாம் நீ படிச்சாதானப்பா நீ அல்லாஹ்வை நம்பினவன் ஆகுவ. அப்பதான் நீ வானவர்கள் மறுமையில உன்ட்ட கேட்கிற கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியும். நீ அல்லாஹ் பத்தி எதுவுமே படிக்கல, சும்மா எல்லாரும் அல்லாஹ் அல்லான்னு சொன்னாங்க, நம்மளும் அல்லான்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நீ எப்படி சரியா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்? அப்ப இதுதான் கல்வியில தான் நமக்கு வானவருடைய கேள்வி இருக்குது. அதே மாதிரி இரண்டாவது கேள்வி, மன் நபி, உன்னுடைய நபி யார்? இரண்டாவது கேள்வி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அவங்கன்னா யாரு, நபிக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன, அவங்களுக்குரிய உரிமைகள் என்ன, அவங்க விஷயத்தை நம்ம எப்படி நடந்துக்கணும், அவங்களை நம்ம எந்த இடத்துல வைக்கணும், இந்த விவரங்கள்லாம் உனக்கு இருந்தாதான் நீ நபியை சரியா நம்பினவனா ஆகுவ. அப்பதான் நீ உன்ட்ட நபியை பத்தி நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம். நாளைக்கு மாணவர்கள் உன்னை எழுப்பி கபர்ல எழுப்பி உன்ட்ட கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு நீ சரியான பதில உன்னால சொல்ல முடியும். நீ ஒழுங்கா படிக்கல, நபியை பத்தியும் படிக்கல, அல்லாஹ் பத்தியும் படிக்கல, நீ எப்படி நீ அதுக்கு பதில் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. இது ரெண்டாவது. அப்ப மூணாவது என்ன கேள்வி கேட்பாங்க வானவர்கள், வமாதீனு, உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய மார்க்கம் என்ன? அப்ப மார்க்கம்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, அதை நம்ம படிக்கணும். அப்ப இது கட்டாய கல்வி. இந்த கேள்வி, இந்த மூணு விஷயத்தை எவன் படிச்சானோ அவன் புது மாப்பிள்ளை தூங்குற மாதிரி தூங்குவான், அவனுக்கு மறுமையிலே சொர்க்கம் தான். ஆனா இந்த மூணு விஷயத்தை படிக்காதவன் கபூர்ல என்ன செய்வான், மாணவர்கள் கேட்டா அவன் சொல்ற பதில் என்னன்னா, அதிரி, எனக்கு தெரியாதுமா. என்ன சொல்லுவான்? எனக்கு தெரியாது. தெரியாது விடுவாங்க மாணவர்கள். தெரியாதா? அல்லாஹ் உனக்கு அறிவை கொடுக்கல, கண்ட விஷயத்தை படிச்சையில, இவ்வளவு விஷயங்கள் நீ படிச்ச, இதை படிச்சியா, நீ படிக்க வேண்டியதை படிச்சியா, கட்டாய கல்வியை படிச்சியா, இன்ஜினியர் படிச்சையில, டாக்டர் படிச்சையில, அதெல்லாம் கட்டாய கல்வி இல்லை. என்ன, டாக்டர் படிக்கிறது, இன்ஜினியர் படிக்கிறதுலாம் கட்டாய கல்வி இல்லை. டிப்ளமோ படிக்கிறது, காலேஜ் படிக்கிறது, அதெல்லாம் உலக நன்மைக்காக படிக்கிறது. படிக்காட்டா நாளைக்கு மறுமையில உங்களுக்கு கொஸ்டின் கிடையாது. விரும்பினா படிக்க, அவ்வளவுதான். படிக்காட்டா எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான். ஒருத்தவன் டாக்டர் படிக்காம இன்ஜினியர் படிக்காம மூத்தா போறான், அல்ல நரகத்தை தூக்கி போட்டுருவானா? உலகத்துல ஏதோ சில நன்மைகள் வரும், அவ்வளவுதான். ஆனா இந்த மூணு விஷயத்தை ஒருத்தன் படிக்காட்டா நரகம் தான் அவனுக்கு. ஓங்கி சுத்தியலால் வானவர்கள் அவனுடைய உச்சந்தலையில அடிச்சு நொறுக்குவாங்க. அப்ப இது என்ன கல்வி? இது வந்து கட்டாய கல்வியா இல்லையா? இது கட்டாய கல்வி. அதனாலதான் அல்லாஹ் முதல் சொல்றான், பாக்கியவான்களுடைய முதலாவது தன்மை என்னன்னா, கட்டாயம் படிக்க வேண்டிய இந்த கல்வியை அவர்கள் படிப்பார்கள். இது அவருடைய முதலாவது தன்மை. இது அவர்களுடைய முதலாவது தன்மை. அல்லாஹ் சொல்லி காட்ட, இது அவருடைய முதலாவது தன்மை. ஈமான் இருக்கும், ஈமான். இது கல்வி. அப்ப கல்வி முக்கியம். ஒரு மனுஷன் இஸ்லாத்துக்குள்ள வரணும்னா முதல் கல்வி. படிக்காம ஒண்ணும் செய்ய முடியாது. செயல்படுறதெல்லாம் ரெண்டாவது, பிறருக்கு எடுத்து சொல்வதெல்லாம் அடுத்து. முதல் நாம படிக்கணும். நாம படிக்காம அடுத்தவங்களுக்கு சொன்னோம்னா அது சரி வராது. முதலாவது ஒரு நல்ல மனிதன், கயிறை நாடக்கூடிய மனிதன், முதலாவது அவன் செய்ய வேண்டிய விஷயம் படிக்கணும். படி, அல்லாஹ்வை பத்தி படி. எத்தனை தடவை பேப்பர்களை பரட்டுறோம், எத்தனை விஷயங்களை படிக்கிறோம். சாதாரண ஒரு 3 விஷயம் 6 விஷயங்கள் இதை பத்தி படிக்காதுன்னா, அதனால அதை பத்தி படிச்சுதான் ஆகணும். இது கட்டாய கல்வி. அப்ப இது முதலாவது அம்சம். கல்வி ரொம்ப முக்கியம். 6 விஷயங்களை பற்றி கல்வி. இது அல்லாஹ் குர்ஆன்ல வெவ்வேறு வார்த்தைகளை கூட வலியுறுத்துறான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நபியே லா இலாஹ இல்லல்லாஹ்வை நீ அறிந்து கொள் அப்படி நல்லா கட்டளை போடுறான். லா இலாஹ இல்லல்லாஹ்வை நீ அறிந்து கொள். அப்போ ஒரு மனுஷன் முதல் என்ன செய்யணும்னா, லா இலாஹ இல்லல்லாஹ்வை படிக்கணும். எதை படிக்கணும்? லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிஞ்சுக்கோ. வஸ்தக்ஃபிர் லிதம்பி, உன்னுடைய பாவத்துக்கு நீ பாவ மன்னிப்பு தேடு. பாவ மன்னிப்பு தேடுறதுங்கிறது அது செயல்பாடு. அல்லாஹ்ட்ட நம்ம பேசுறோம், சொல்றோம், நம்ம அல்லாஹ்ட்ட ஒரு காரியத்தை செய்யறோம், அது சொல்லும் செயலும் இருக்குது. சொல்லு செயலுக்கு முன்னால் முதல் நீ செய்ய வேண்டிய காரியம் கல்வியை படிக்கிற. அல்லாஹ் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், முதல் நீ லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து கொள். வஸ்தக்ஃபிர் லிதம்பி, பிறகு உன்னுடைய பாவத்துக்கு நீ மன்னிப்பு தேடு. அப்போ ஒரு மனுஷன் முதல் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டா, அவன் என்ன செய்யணும்? படிக்கணும். எதை படிக்கணும்? இந்த 6 விஷயங்களை பற்றி அவன் படிப்பது அவன் மீது கடமை. இதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்துல வலியுறுத்தான். முதல் பாக்கியவான்கள் என்ன செய்யணும்? படிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்மளாம் வந்து படிக்கக்கூடிய விஷயத்துல இருக்கிறோம். ஹைர், முதல் ஸ்டெப்ல இருக்கிறோம்னு அர்த்தம். அல்லாஹ் நம்ம ஒரு நல்ல மனிதனுக்கு சொல்லக்கூடிய முதலாவது தன்மை, முதலாவது அவன் எடுத்து வைக்கக்கூடிய படிக்கட்டை என்ன? படிக்கிறதுல அவன் ஆரம்பிக்கணும். நீங்க நிறைய பேர் என்ன, தொழுக, சரி தொழுகெல்லாம் ஓகே தான், படிச்சியா நீ? அல்லாஹ் பத்தி தெரியுமா உனக்கு? ரசூலை பத்தி தெரியுமா? நீ தொழுகிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய காரியமே படிக்கிறது தானப்பா, அதை இன்னும் நீ படிக்கலையே. நீ சமூகத்துல பலரை பார்க்கிறோமா இல்லையா? ஈமான பத்தி உள்ள விளக்கம் தெரியாது, ஆனா என்ன செய்வாங்க?
தொழுகை இருக்கும். எப்படி இந்த அமல் சரியாகும்? பிரச்சாரம் செய்வாங்க, ஒழுங்கான நாலேஜ் இருக்காது, ஈமானை பத்தி அறிய வேண்டிய விஷயங்கள் இருக்காது, ஆனா என்ன செய்வாங்க? பிரச்சாரம் செய்வாங்க. இது எவ்வளவு பெரிய கேடு இது. ஒழுங்கா படிக்காத டாக்டர் கத்தி எடுத்துக்கிட்டு நான் ஆபரேஷன் பண்ண போறேன், என்ன வந்து மருத்துவமா இருக்குன்னு சொன்னா இவன் என்ன செய்வான்? அந்த வேலையை தான் இந்த கேஸுகள் செய்வாங்க. அப்ப நாம கவனமா இருக்கணும். நாம பாக்கியவன் ஆகணும்னா முதல் படிக்கணும். படிப்பு தான் முதலாவது ஒரு இன்சான் செய்யக்கூடிய காரியம். இது அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். சரி, ரெண்டாவது அல்லாஹ் ரெண்டாவது சொல்லக்கூடிய அம்சம் வஅமிலுஸ் ஸாலிஹாத். வஅமிலுஸ் ஸாலிஹாத், நல்லறங்களை அவர்கள் செய்வார்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான்? நல்லறங்களை அவர்கள் செய்வார்கள். அப்ப கல்விக்கு அடுத்தபடி என்னன்னா செயல்பாடு. முதலாவது கல்வி, இரண்டாவது என்னது? செயல்பாடு. செயல்பாடு முக்கியம். இரண்டாவது என்ன முக்கியம்? செயல்பாடு முக்கியம். அப்ப படிச்சா மட்டும் போதாது. இந்த மார்க்கம் வந்து ரெண்டு விஷயங்களை கொண்டது, நம்பிக்கை, செயல்பாடு. இல்மு, அமல். அமல் வரும்போது தான் ஒரு மனுஷன் கொள்கை உறுதியே வருது. வெறும் இல்மு மட்டும் இருந்துச்சுன்னா அது சைத்தானுடைய வழிபாடு, அது நமக்கு வேண்டாம். அப்ப செயல்பாடு என்ன? செயல்பாடு அல்லாஹ் ரசூல் நமக்கு எதை சொல்லியிருக்கிறாங்களோ, கட்டாயம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம செய்யணும். அல்லாஹ் ரசூல் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகணும்னு சொல்லியிருக்கிறாங்க, தொழுகணும் கரெக்டா. நோன்பு ரமலான் மாசத்துல நோன்பு வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, நோன்பு வைக்கணும். ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, ஜக்காத்து கொடுக்கணும். ஹஜ்ஜு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க, ஹஜ்ஜு செய்யணும். ஹஜ் என்ன செய்யணும்? செய்யணும். அப்ப இது மாதிரி அவங்க என்னென்னலாம் ஏவுனாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம செய்யணும். இதான் செயல்பாடு. அதே மாதிரி அவங்க ஹராமாக்கிற காரியங்கள் இருக்கிறது, தடை செய்த காரியங்கள், அந்த தடை செய்த காரியங்கள் எல்லாம் நம்ம செய்யக்கூடாது. வட்டி வாங்கக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, திருடக்கூடாது, பிறர் மானத்தில் விளையாடக்கூடாது, அடுத்தவங்களுடைய பொருளை நம்ம எடுக்கக்கூடாது, அபகரிக்கக்கூடாது, ஒழுக்கக்கேடான காரியங்கள் ஈடுபடக்கூடாது. இந்த மாதிரி ஏராளமான பாவமான விஷயங்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தடை பண்ணியிருக்கிறாங்க. அப்ப நீங்க சரியான கொள்கைவாதிகளாக இருந்தா ஈமானுக்கு அடுத்து, கல்விக்கு அடுத்து உங்கள்கிட்ட வர வேண்டிய இரண்டாவது அம்சம் என்ன தெரியுமா? செயல்பாடு. என்ன வரணும்? செயல்பாடு. இது ரெண்டாவது. இந்த செயல்பாடு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் படிச்சிடலாம், நல்லா விளங்கிக்கோங்க. நிறைய பேர் படிச்சிடலாம், படிச்சிருவாங்க, படிக்கிறது ஈஸி. ஆனா செயல்படுறது தான் என்னது? கஷ்டம். பல பேர் படிச்சிருவாங்க, ஆனா செயல்பட மாட்டாங்க. படிக்கிறதை விட இல்மை விட என்னது? அமல் கொஞ்சம் சிரமம் தான். அப்ப அந்த செயல்பாடு நம்ம இடத்துல இருக்கணும். அதுதான் நம்முடைய கொள்கை உறுதி என்ன செய்யுது இருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரியணும். செயல்பாடு, அமல். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பாத்தீங்கன்னா எவ்வளவோ நல்லவர்களை எல்லாம் அதை வந்து ஈமானாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப தொழுகையை கூட அல்லாஹ் என்ன செய்யறான்? ஈமான்னு சொல்றான். வமா கான அல்லாஹு லியுதிஅ ஈமானக்கும். உங்களுடைய ஈமானை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அழித்து விட மாட்டான். உங்களுடைய ஈமானை அல்லாஹ் அழித்து விட மாட்டான் அப்படிங்கிற அல்லாஹ் உங்கள் ஈமானை அல்லாஹ் அழிச்சிட மாட்டான். எதை சொல்றான்? தொழுகையை தான் சொல்றான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமானு பில்அு வ ஸபஉன ஷுஅபா. ஈமான் என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. ஃபஅஃதலுஹா கவ்லு லா இலாஹ இல்லல்லாஹ். ஈமான் வந்து 70க்கும் மேற்பட்ட கிளை. அது உயர்ந்தது எது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல். வ அதுனாஹா, அதில் தாழ்ந்தது இமாத்தத்துல் அதா அனித் தரீக். பாதையில் கிடக்கக்கூடிய நோவினை தரக்கூடிய கற்களையும் முற்களையும் அகற்றுவது. கற்களையும் முற்களையும் அகற்றுவது. இது வந்து என்னது? ஈமானுடைய கிளைகள்ல ஒரு கிளை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெக்கப்படுறது ஈமான், நம்ம தொழுகிறது ஈமான், பாதையில கிடக்கக்கூடிய கல்லையும் முள்ளையும் அகற்றுவது ஈமான். இதுவெல்லாம் ஈமான் என்று மார்க்கம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப செயல்பாடு முக்கியம். செயல்பாடு ஈமானுடைய பிரதிபலிப்பு. நம்முடைய இடத்துல கல்வி இருக்குது. உண்மையான கல்வியாளன் யார் என்றால் நான் படித்ததின் அடிப்படையில் செயல்படக்கூடிய. குறிப்பாக இந்த ஆலிமா படிக்கிறவங்க இவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய பேர் என்ன செய்யறது? முபல்லிகான் படிச்சுட்டு போறது, ஆலிமான் படிச்சுட்டு போறது, போனா வாழ்க்கையில் எதுவுமே செயல்பாடு இல்லை. வீட்டுல உள்ளவங்களாம் அலறுவாங்க, பதறுவாங்க. இது ஆலிமா படிக்காம இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. என்னைக்கு இது படிச்சுட்டு வந்துச்சோ அன்னையில இருந்து ஒரே அடங்காமலும் வீட்டுக்கு யாருக்கும் கட்டுப்படாமலும்
இது என்னத்தை தான் படிச்சுச்சு, எதைத்தான் நீங்க இதுக்கு இந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொல்லி உஸ்தாதுமார்களை வந்து வீட்டுல வந்து சொல்றாங்க. இன்னைக்கு பல கணவன்மார்கள் என்ன ஆலிமா வேணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்துல ஆலிமாக்களை கல்யாணம் பண்றது பண்ணிட்டு, தயவு செஞ்சு எனக்கு ஆலிமா மட்டும் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி அலறக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம கவனமா இருக்கணும். அப்ப இவங்களாம் ஆலிம்களான்னு கேட்டா ஆலிம்களே கிடையாது. ஒரு நல்ல ஆலிமா யார் என்றால் தான் படித்த அடிப்பில் வாழ்க்கையில் நடக்கக்கூடியவதான் நல்ல ஒரு ஆலிமா. நல்ல ஒரு ஆலிம் யார்? உண்மையான ஆலிம் யார்? தான் படித்த அடிப்பில் நடக்கக்கூடியவன் தான் உண்மையான ஆலிம். அல்ல அவங்க தான் ஆலிம்கள். அல்ல குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வை யார் அஞ்சுகிறார்களோ அவர்கள் தான் அறிஞர்கள். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை அஞ்சுறவன் இருக்கிறானே இவன் தான் அறிஞர். ஒருத்தவன் அல்லாஹ்வை பயப்படல, ஆனா அறிவா பேசுறான், ஆனா அவன் வாழ்க்கையில செயல்பாடு இல்ல, அல்லாஹ்வுடைய தக்வா இல்ல, பயம் இல்ல, அச்சம் இல்ல, இவன் முட்டாள். இவன் யாரு? ஜாஹில். இவன் முட்டாள், இவன் அறிவாளி கிடையாது. இவன் நமக்கு பார்க்க என்னது, நமக்கு நிறைய விஷயத்தை சொல்லி கொடுத்துருப்பான், இவன் மூலம் பல விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம், ஆனா இவன் அறிவாளி கிடையாது. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வுடைய அடியார்களில் உலமாக்கள் அறிஞர்கள் தான் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். செயல்பாடு இல்லை என்றால் அவன் அறிவாளி கிடையாது, அவன் அறிஞன் கிடையாது. இதே கருத்துல அல்லாஹ் இன்னொரு இடத்துல கூட அறிஞர்கள் ஆலிம்கள் என்று அல்லாஹ் சொல்றது யார சொன்னா, செயல்படக்கூடியவர்களை தான் அல்லாஹ் அறிஞர்கள் சொல்றான். எப்படின்னு பாருங்களேன். இந்த காரூன் ஒருத்தவர் இருந்தான். யாரு? காரூன். அவன் என்ன பண்ணான்னா, காரூன் அல்லாஹ் அவனுக்கு நிறைய செல்வத்தை கொடுத்திருந்தான், நிறைய காசு பணம். ஆனா அந்த காசு பணத்தை வச்சு அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தல, பெருமை அடிச்சான், ஆணவத்தோடு நடந்தான், இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தான், அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் தன்னுடைய ஆடை அலங்காரத்தோடு படை வட்டாளத்தோடு அவன் வெளியில வருவான், மக்களுக்கு காட்டுறதுக்காண்டி, பெருமை அடிக்கிறதுக்காண்டி இப்படி வருவான். மக்கள் எல்லாம் சூழ்ந்து அவன் உள்ள அந்த பொக்கிஷங்கள், அவன் அலங்காரம், அவனுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் பார்த்து கொஞ்சம் ஈமான் பலவீனமான மக்கள் ஆசைப்படுவாங்களாம். காலல்லதீன அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, மக்கள் சொன்னாங்களாம், யா லைத்தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன். காரூனுக்கு இருக்கிற மாதிரி காசு பணம் நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே. அவங்க சொன்னாங்களாம், காரூனுக்கு இருக்கிற மாதிரி காசு பணம் நமக்கும் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னாங்களாம். யாரு? மக்கள் சொன்னாங்களாம். அப்ப அல்லாஹ் சொல்றான், வயிறு எரியுது. காரூனுடைய காசு பணத்தை பார்த்து மக்கள் எல்லாம் பொறாமப்படுறாங்க. சரி, இவனுக்கு இவ்வளவு பணமா, இவ்வளவு காசா, இது மாதிரி நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு என்ன செஞ்சாங்க? ஆசைப்பட்டாங்களாம். இவங்களை அல்லாஹ் கல்வியாளர்கள்னு சொல்லல, ஆனா அல்லாஹ் கல்வியாளர்கள் யார சொல்றான் தெரியுமா? வகாலல்லதீன ஊத்துல் இல்ம். கல்வி கொடுக்கப்பட்டவர்கள் சொன்னார்கள், கல்வியாளர்கள் சொன்னார்கள். யார் கல்வியாளர்கள்? இப்படி சொல்றவங்க தான் கல்வியாளனா. யாரு? வயலக்கும். அப்படி ஏக்கிய மக்களை பார்த்து, உங்களுக்கு எல்லாம் என்ன கேடு? சவாபுல்லாஹி ஹைர் லிமன் ஆமன வ அமில சாலிஹா. ஈமான் கொண்டு நல்லறங்களை செய்தால், நீங்கள் ஈமான் கொண்டு நல்லறங்களை செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில தருவானே கூலி, மறுமை கூலி, அதுதான் உங்களுக்கு சிறந்தது. காருடைய காசு பணம்லாம் பெருசு கிடையாது, துனியா இது மட்டமானது. உங்கள்கிட்ட ஈமானும் நல்லறமும் இருந்துச்சுன்னா அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில தருவான் பாருங்க பாக்கியம், அது இதை விட பெருசுப்பா, என்ன மட்டமானதை போய் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னாங்களே, இவன் தான் கல்வியாளன் அல்லாஹ். அப்போ ஒரு நல்ல கல்வியாளன் யார் என்றால், துனியாவை போனாலும் பரவாயில்லை ஆகிரத்து வேணும்னு நினைப்பான். ஆகிரத்து போனாலும் பரவாயில்லை எனக்கு துனியா வேணும்னு எவன் நினைக்கிறானோ அவன் ஒரு நல்ல கல்விமானே கிடையாது. இது குர்ஆனுடைய ஸ்டேட்மெண்ட். அப்ப நான் மறுமையை நம்பியிருக்கேன்னா இப்படி நம்பணும், இப்படி நம்புனியா? உனக்கு நீ உண்மையிலே மறுமையை நம்ப, கல்வியாளனா யாரு? மறுமையை நம்பினவன் தான் ஈமான் கொண்டவன். அப்ப உண்மையான இந்த ஈமான் எப்ப தெரியும்னு கேட்டா, இந்த மாதிரி துனியாவை பார்த்து ஒருத்தன் ஏங்குறானா, எப்ப ஏங்குவான்? மறுமை நம்பிக்கை இல்லாதனால அவன் அந்த ஏக்கம் இருக்கும். இது என்ன அல்லாஹ் நான்னா நமக்கு மறுமையில தருவான், இந்த துனியால பெருசா, இப்படி யார் அதை அணுகுறாங்களோ, அடுத்தவங்களுக்கு துனியா நிறைய வாரி தரப்படும் போது மறுமையில அல்லாஹ் நமக்கு தருவான்னு யார் வாயிலிருந்து வருதோ அதை எப்படி இப்படி அணுகுறாங்களோ அவங்க தான் கல்வியாளர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில கல்வியாளர்கள் யார் என்றால், அதை தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடியவர்கள். சும்மா அல்லாஹ் நம்பியிருக்கேன், சொர்க்கத்தை நம்பியிருக்கேன்னு வாயில் அளவு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லி அதுக்கு மாத்தமா பேசுறவங்கள கல்வியாளர்கள் அல்லாஹ் சொல்லல. அந்த மாதிரி ஈமான் கொண்ட மர்மையை நம்பியிருக்கேன்னு சொல்லிட்டு சில கட்டங்கள் வரும்போது, துனியாவை பார்த்து காபிரை பார்த்து பொறாமப்படக்கூடிய நேரங்கள் வரும்போது, இது என்ன ஈமான் நல்லபடி இருந்தா அல்லாஹ் தருவானே பாக்கியம், அதுதான் உன்னதமானது, இப்படி சொன்னவன் தான் உண்மையான கல்வியாளன் அப்படின்னு குர்ஆன் சொல்றது.
எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, நீங்க முதலாவது தெரிஞ்சு இரண்டாவது தெரிய வேண்டிய விஷயம், படிச்ச அடிப்படையில உண்மையில வாழ்க்கையில நடங்க. மறுமையை நம்புறோம்னா உண்மையா நம்புங்க. அதை உங்க வாழ்க்கையில செயல்படுத்தி எல்லாத்துக்கும் அதுக்கு செயலாக்கம் கொடுங்க. எப்படி செயலாக்கம்? அல்லாஹ்வை நம்புறீங்கன்னா அதுக்கு செயலாக்கம் இருக்கு. என்ன செயலாக்கம்? தொழுகிறது அதுக்குரிய செயலாக்கம். நம்ம உண்மையில அல்லாஹ்வை நம்புறோம்னா 5 வேளை கரெக்டா தொழுகிறோம். இதான் செயலாக்கம். வானவர்கள் நம்புறீங்களா? வானவர்கள் எல்லா நேரத்திலும் நம்ம கூட இருக்கிறாங்க, நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம செய்யறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் சமர்ப்பிப்பாங்க, அதனால நம்ம தப்பு செய்யக்கூடாது. இதை நம்புங்க. இதான் செயலாக்கம். வேதங்களை நம்புறீங்களா? அது வேதத்தை ஓதுறது, படிக்கிறது, அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறது. இதுதான் நீங்க உண்மையா நம்புறீங்கன்னு அந்த செயலாக்கம் வாழ்க்கையில கொண்டு வாங்க. தூதர்களை நம்பிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? அப்படின்னா அந்த தூதருடைய போதனையை படிக்கிறீங்களா? அந்த தூதருடைய சொன்னவுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறீங்களா? அந்த தூதர் தடை செஞ்ச விஷயங்களை மீறாம நடக்கிறீங்களா? அப்பதான் நீங்க முஸ்லிம், ஈமான் உள்ளவங்க. அதை எதையுமே செயலப்படுத்துறது கிடையாது. நீ என்ன ஈமான் உள்ளவன்? அவ மறுமையை நம்பிருக்கிறா? உண்மையில மறுமையை அப்படி அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்புறியா? இந்த துனியாவோட மறுமை சிறந்ததுன்னு நம்புறியா? சில கட்டங்கள் உன் வாழ்க்கையில் வருது, இந்த துனியா வேணுமா மறுமை வேணுமான்னு அல்லாஹ் உன்னை சோதிக்கிறான். அந்த நேரத்துல நீ துனியாவை தேர்வு சொல்லி மறுமை வாழ்க்கையை புறக்கணிக்கிறியா? அப்ப நீ உண்மையில மறுமையை நம்பல, விதியை நம்புறியா? உனக்கு துன்பம் வருதா? அல்லாஹ்வை படிச்சு பேசுறியா? அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை நீ ஏத்துக்கிற மறுக்கிறியா? அப்ப எல்லாத்துக்கும் செயலாக்க இருக்கு. இந்த 6க்கும் செயலாக்க இருக்கு. அல்லாஹ்வை நம்புறதுக்கும் செயலாக்க இருக்கு, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். வானவர்கள் நம்புறதுக்கும் செயலாக்க இருக்குது, தூதர்களை நம்புறதுக்கும் செயலாக்க இருக்குது, வேதங்களை நம்புறதுக்கும் செயலாக்க இருக்கிறது, மறுமையை நம்புறதுக்கும் நம்ம செயல் வடிவம் கொடுக்கணும், விதியை நம்புறதுக்கும் செயல் வடிவம் கொடுக்கணும். செயல் வடிவத்துலதான் நம்முடைய ஈமான் இருக்குதா இல்லையா, நம்ம அல்லாஹ்வை சரியா நம்புறோமா இல்லையா அப்படிங்கிறது இருக்குது. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க சகோதரர்களே, சகோதரிகளே. அதனால அல்லாஹ் 2வது என்ன சொல்றான்னா, வஅமிலு ஸாலிஹாத், நல்லறங்களை அவர்கள் செய்வார்கள். அதாவது நம்பி முதல் இல்மு படிப்பாங்க, படிச்சதை வாழ்க்கையில செயல்படுத்துவாங்க, அமல் பண்ணுவாங்க, அமல்படுத்துவாங்க. இது அல்லாஹ் 2வது விஷயமா சொல்றான். மொத்தம் எத்தனை தன்மையை சொன்னோம்? பாக்கியவான்கள் வெற்றி பெறுவதற்கு எத்தனை தன்மை? 4 தன்மை. அப்ப முதலாவது என்ன? ஈமான். ஈமான் என்பது எதை குறிக்குது? கல்வியை குறிக்குது. 2வது தன்மை என்ன? நல்லறங்கள் செயல். இது எதை குறிக்குது? செயல்பாடு. நல்லறங்களை செய்வார்கள் என்பது எதை குறிக்குது? கல்வியின் அடிப்படையில் செயல்படும். சும்மா செயல்படக்கூடாது. எதன் அடிப்படையில் செயல்படணும்? நிறைய பேர் செயல்படுவாங்க, ஆனா அவங்களுக்கு மார்க்கத்துடைய அறிவு எதுவுமே இருக்காது, மார்க்கம் காட்டிய அடிப்படையில் அவங்க செயல்பட மாட்டாங்க. அப்ப அந்த அமல் நன்மை இருக்காது. நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படணும்னா அதுக்கு மிக முக்கியமா 2 விஷயம் தேவை. நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு 2 நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த 2 நிபந்தனைகளும் இருந்தால்தான் நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கலாம். அந்த 2ல ஒண்ணு இல்லாட்டினாலும் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த 2 விஷயம் என்னன்னு கேட்டா, முதலாவது நாம செய்யற அந்த அமல் அல்லாஹ்வுக்காக செய்யணும். முதலாவது என்ன? அல்லாஹ்வுக்காக நம்ம இந்த காரியத்தை செய்யணும். அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி செய்யணும். புகழ்ச்சிக்காக, பெருமைக்காக, மனிதர்கள்ட்ட பேர் வாங்கணுங்கிறதுக்காக நம்ம செஞ்சோம்னா அது எவ்வளவுதான் நம்ம அழகா தொழுதாலும் அந்த தொழுகை நிராகரிக்கப்படும், அந்த தர்மம் நிராகரிக்கப்படும், அந்த ஹஜ் நிராகரிக்கப்படும், அந்த ஜகாத் நிராகரிக்கப்படும், அந்த செயல்பாடு நிராகரிக்கப்படும். முதலாவது அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய வணக்கத்தை அல்லாஹ்வுடைய திருப்தியை தான் அங்க எதிர்பார்க்கணும். அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்க்கறதுக்கு பதிலா மனிதர்களுடைய திருப்தியை எதிர்பார்க்கறது, புகழ்ச்சி எதிர்பார்க்கறது, பெருமை எதிர்பார்க்கறது, இது நம்ம இடத்துல வரக்கூடாது. இது என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. 2வது விஷயம், நாம செய்யற செயல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த அடிப்படையில் செய்யணும். முதலாவது என்ன செய்யணும்? 2வது செய்யணும். நம்ம தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காக தான் தொழுகிறோம், ஆனா அந்த தொழுகை முறை எதுவுமே நபிகளார் கற்றுத்தந்த முறையில இல்லை. நாம ஏதோ கண்டுபிடிச்ச முறையில என்ன பெரியார்கள் அவர்கள் சொன்ன மாதிரி இவங்க சொன்ன மாதிரி நம்ம தொழுதோம்னா அப்போதும் அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாது. எத்தனையோ பாருங்க மார்க்கத்தில் இல்லாத புதுமையான விஷயங்களை எல்லாம் செய்யறாங்களா இல்லையா? செய்யறாங்க. ஆனா அவங்க இஹ்லாஸ் இருக்கும், அல்லாஹ்வுக்காக செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும், ஆனா அதை நபி அவர்கள் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. அது மார்க்கத்துல குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் வழக்கமா சொல்லப்பட்டிருக்காரு. இவங்களா புதுசா செஞ்ச காரியமா இருக்கும். அப்ப இந்த மாதிரி விஷயத்தை அவர்களாக புதிதாக செய்து கொண்டு அல்லாஹ்வுக்காக மன தூய்மையோட அந்த காரியத்தை அவங்க செஞ்சாலும் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அல்லாஹ்விடத்துல ஒரு வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் முதலாவது அந்த வணக்கம் அல்லாஹ்வுக்காக செய்யப்பட வேண்டும். 2வது அந்த வணக்கம் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு கற்று தந்திருக்கணும். அதைத்தான் நம்ம செய்யணும். இந்த 2ல ஒண்ணு இல்லாட்டினாலும் அமல் என்ன செய்யப்படாது? அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது எத்தனாவது விஷயம்? 2வது விஷயம்.
நல்லமல்கள் செய்வார்கள் அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு என்ன செய்யக்கூடாது? நம்ம இணை வைக்க கூடாது. இப்ப அல்லாஹ்வை நம்புறோங்கிற அந்த ஈமான்ல தான் வருது. ஈமான்ல ஈமான்னா 6 விஷயம். 6 விஷயங்கள்ல முதலாவது விஷயம் என்ன? முதலாவது விஷயம் என்ன? அல்லாஹ்வை நம்புறது. அப்ப அல்லாஹ்வை நம்புறதுல முதலாவது நம்ம அறிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணை இல்லைன்னு நம்ம நம்பணும். என்ன நம்பணும்? இணை இல்லை. அல்லாஹ்வை போல் யாரும் இல்லை. அல்லாஹ்வுக்கு நிகர் யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய ஆற்றல்கள் யாருக்கும் இல்லை. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், வணக்க வழிபாடுகளை நம்ம யாருக்கும் செய்யக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய உரிமைகள் பாத்தீங்கன்னா மொத்தம் 3. அல்லாஹ்வுடைய உரிமைகள் மொத்தம் எத்தனை? 3. அந்த 3 உரிமைகளும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அவனை தவிர வேற யாருக்கும் அந்த உரிமை இல்லைன்னு நீங்க நம்பணும். இதான் அல்லாஹ்வை நம்புறது. அல்லாஹ்வுடைய அந்த 3 உரிமைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது படைத்து பரிபாலித்தல். முதலாவது என்ன? படைத்து பரிபாலித்தல். அல்லாஹ்வுடைய உரிமைகள் 3. அதுல முதலாவது உரிமை படைத்து பரிபாலித்தல். அதாவது இந்த அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், ஜின்கள், பறவைகள், கால்நடைகள், வானம், பூமி, அண்ட சராசரம், அகிலம், அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்தும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது. இப்ப அல்லாஹ் படைச்சிருக்கான். படைச்சதோட இல்லாம அதை என்ன செய்யறான்? அல்லாஹ் பரிபாலிக்கிறான். என்ன செய்யறான்? அல்லாஹ் பரிபாலிக்கிறதுனா என்ன? இப்ப நமக்கு தேவையான மழை நீர் மழை பொழியுது. இந்த மழை இல்லாம நம்ம செத்து போயிருவோம். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா, வெறுமனே நம்மளை படைச்சிட்டு அப்படியே விடாம தேவையான நேரத்தில் மழையை தர்றான். இந்த சூரியனை சுத்த விடுறான், பூமியை சுத்த வைக்கிறான், நமக்கு செடி கொடிகளை பூமியில இருந்து வெளிப்படுத்துறான், நமக்கு உயிர்ப்பிக்கிறான், ஒரு குழந்தையை தர்றான், அதை மூத்தாக்குறான் நம்மளை. இதெல்லாம் நிர்வாகம் பண்றது, இதான் பரிபாலிக்கிறது. அப்ப அல்லாஹ் நம்மளை படைக்கிறான், பரிபாலிக்கிறான். இது அல்லாஹ்வுடைய முதல் உரிமை. இதை வேற யாராவது செய்யறாங்களா? அல்லாஹ்வுடைய முதலாவது உரிமை வேற யாருக்காவது இருக்குதா? அல்லாஹ்வுடைய 3 உரிமை யாருக்கும் கிடையாது. முதல் உரிமை மட்டும் இல்ல, 3 உரிமை யாருக்கும் கிடையாது. முதலாவது உரிமை என்னன்னு கேட்டா, படைச்சு பரிபாலிக்கிறது. அல்லாஹ் மட்டும் தான் படைக்கிறவன், அல்லாஹ் மட்டும் தான் பரிபாலிக்கிறவன். வேறு யாரும் படைக்கல, வேறு யாரும் பரிபாலிக்கிறன்னு நம்ம நம்பணும். இது முதல் விஷயம். ஆனா இந்த முதலாவது அம்சம் மட்டும் போதாது. அல்லாஹ்வுடைய 3 உரிமைகளையும் நம்ம கரெக்டா நம்பணும். 2வது விஷயம் என்னன்னு கேட்டா, பெயர்களும் தன்மைகளும். பெயர்களும் தன்மைகளும். இரண்டாவது விஷயம் என்ன? பெயர்களும் தன்மைகளும். அல்லாஹ்வுக்கு சில பெயர்கள் இருக்கு, அல்லாஹ்வுக்கு சில தன்மைகள் இருக்கு. அந்த பெயர்களும் தன்மைகளும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அவனை தவிர வேற யாருக்கும் இல்லை நம்ம நம்பணும். வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் உண்டு. ஃபதஊஹு பிஹா, அதை கொண்டு நீங்கள் அவனை அழையுங்கள் அப்படின்னு என்ன செய்யறான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். உதாரணம் சொல்றா, அல்லாஹ்வுடைய ஒரு பெயர் தான் அஸ்-சமத், தேவையற்றவன். இந்த பெயர் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்காவது நம்ம சூட்ட முடியுமா? சூட்டலாமா? யாரையாவது அஸ்-சமத், தேவையற்றவன் பேர் வைக்கலாமா? வைக்கக்கூடாது. ஏன்? இந்த தன்மை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு. அவன் தான் தேவையற்றவன். அவனுக்கு உணவு தேவையில்லை, உறக்கம் தேவையில்லை, மனைவி தேவையில்லை, மருந்து தேவையில்லை, ஓய்வு தேவையில்லை, உபகரணங்கள் தேவையில்லை, எதுவுமே அவனுக்கு தேவையில்லை. ஆனா மனிதர்களாகிய நாம் அவனை தவிர உள்ள எல்லா படைப்புகளுமே தேவை உள்ளவைகள். உறக்கம் தேவை, உணவு தேவை, திருமணம் தேவை, மருந்து தேவை, பல வகையான தேவைகள் இருக்கும். தேவையில்லாதவன் யாருமே கிடையாது. அப்ப இந்த விஷயத்தை நம்ம இதுதான் அல்லாஹ்வுடைய பெயரை நம்புறது, தன்மை நம்புறது. இது அல்லாஹ்வுடைய 2வது உரிமை. இதுமே அல்லாஹ்வுக்கு நிறைய பேர் இருக்கு, நிறைய தன்மை இருக்கு. நான் உதாரணத்துக்கு தான் நான் ஒன்று சொல்லியிருக்கேன். அதுதான் அல் ஹை, நித்திய ஜீவன், மௌத்தே இல்லாம எப்போது உயிரோடு இருக்கக்கூடியவன். இது அல்லாஹ்வுடைய பெயர், இது அல்லாஹ்வுடைய தன்மை. இந்த பெயர், இந்த தன்மை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. அவனை தவிர வேற யாருக்குமே இல்லை அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். இப்படி என்ன செய்யணும்? நம்ம நம்பணும். இது எத்தனாவது உரிமை? அல்லாஹ்வுடைய 2வது உரிமை. இது 2வது உரிமை படிச்சாச்சு. உதாரணம் சொல்லியிருக்கேன், 2 பேர் தான். அல்லாஹ்வுடைய 2 பேரை தான் சொல்லியிருக்கேன், 2 தன்மை தான் நம்ம படிச்சிருக்கோம். இதுவே அல்லாஹ்வுக்கு நிறைய பேர் இருக்கு, நிறைய தன்மை இருக்கு. சில தன்மைகள் மனிதர்களுக்கு இருக்கும், அல்லாஹ்வுக்கும் இருக்கும். ஆனா அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு இருக்காது, நமக்கு இருக்கிற மாதிரி அல்லாஹ்வுக்கு இருக்காது. உதாரணம் சொல்றதா இருந்தா, அஸ்-சமீ அல் பஸீர், அல்லாஹ் அவனை பத்தி சொல்லும் போது அவன் கேட்பவன், பார்ப்பவன் அப்படிங்கிற அல்லாஹ். இப்ப நம்மளும் கேட்கிறோம், நம்மளும் பார்க்கிறோம். உங்களுக்கு குழப்பம் வரலாம். அல்லாஹ்வுடைய பேர் வேற யாருக்கு இல்லைங்கிறீங்க, அல்லாஹ்வுடைய தன்மை யாருக்கு இல்லைன்னு. ஆனா அல்லாஹ் அவனை பத்தி கேட்பவன்கிறான், நம்மளும் கேட்கிறோமே. அல்லாஹ் அவனை பத்தி சொல்லும் போது பார்ப்பவன்கிறான், நம்மளும் பார்க்கிறோமே.
அப்படின்னு உங்களுக்கு என்ன செய்யலாம், சந்தேகம் வரலாம். ஆனா இங்கேயும் அந்த அடிப்படை இருக்கு. எந்த அடிப்படை? அல்லாஹ் மாதிரி யாரும் இல்லைங்கிற அந்த அடிப்படை தகரல. அதுக்கு மாற்றமா நம்ம நம்பல. அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் பார்க்கறான், நம்மளும் கேட்கிறோம், நம்மளும் பார்க்கிறோம், ரெண்டும் உண்மைதான். ஆனா அல்லாஹ் கேட்கிற மாதிரி நம்ம கேட்கல, அல்லாஹ் பார்க்கிற மாதிரி நம்ம பார்க்கல. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம பார்க்கிற தன்மை என்ன? குறைபாடுடையது. நம்முடைய பார்க்கிற தன்மை என்னது? குறைபாடுடையது. நம்ம எப்ப பார்ப்போம்? வெளிச்சம் இருந்தா பார்ப்போம். எப்ப பார்ப்போம்? வெளிச்சம் இருந்தா பார்ப்போம். வெளிச்சம் இல்லாம நம்மளால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அது அப்ப நம்முடைய பார்வையில் அது குறைபாடு. நம்ம பார்வையில் என்ன பலவீனம் இருக்குதுன்னா, பலவீனம் இருக்கு. அல்லாஹ்வுக்கு வெளிச்சம் தேவையா? இல்ல. இருட்டுல இருந்தாலும் நல்லா பார்ப்பான், டீப் லைட் இருந்தாலும் பார்ப்பான், இல்லாட்டினாலும் பார்ப்பான். அல்லாஹ் வெளிச்சம் இல்லாட்டினாலும் பார்ப்பான். இப்ப நம்ம பார்வை எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போகும். இந்த சுவர் இருந்துச்சுன்னு எங்களுக்கு தடுப்பு இருந்தா அது தடுப்பு தாண்டி நம்ம பார்வை போகாது. ஆனா அல்லாஹ்வுடைய பார்வை அப்படியா? 4 சோத்துக்கு மத்தியில் ஒரு மனுஷன் ஒரு தப்பு செஞ்சா அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா நமக்கு தெரியாது. அப்ப இது நம்ம பார்வையில் உள்ள கோளாறு, நம்ம பார்வையில் உள்ள குறைபாடு. அல்லாஹ்வுடைய தன்மை பூரணமானது. சிஃபாத்துல் கமால், அவை முழுமையான தன்மைகள், அவை முழுமையான தன்மைகள், குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்ட தன்மைகள் அல்லாஹ்வுடைய தன்மைகள். இப்ப பார்க்கறது ஒரு தன்மை நமக்கு இருந்தாலும் நம்ம கெப்பாசிட்டி வேற, அல்லாஹ்வுடைய பார்க்கிற தன்மைங்கிறது வேற. அதே மாதிரி நம்முடைய பார்வை காலம் போக போக என்ன செய்யும்? மங்கிரும். கண்ணாடி போடுவோம், அப்புறம் கொஞ்ச காலத்துல கண்ணாடி பயந்துறாரு, பார்வையே குருடா போயிடும். ஆனா அல்லாஹ்வுடைய தன்மை அப்படி ஆகுமா? அல்லாஹ் குருடாவானா? அல்லாஹ்வுக்கு கண்ணாடி தேவையா? இதெல்லாம் என்ன செய்யறான்? அல்லாஹ் சிந்திக்கணும். அது மாதிரி தொலைவுல உள்ள ஒரு விஷயத்தை பார்க்கறதா இருந்தா நமக்கு என்ன தேவைன்னா கூட்டு நுண்ணோக்கி தேவை. கேமரா வச்சு ஜூம் பண்ணி தான் நம்மளால பார்க்க முடியும். ஆனா அல்லாஹ்வுக்கு அதெல்லாம் தேவை. இப்படிதான் கேட்கறது எல்லா விஷயத்திலையும். அல்லாஹ்வுடைய தன்மை வேற, நம்முடைய தன்மை வேற. இது அல்லாஹ்வுடைய எத்தனாவது உரிமை? 2வது உரிமை. அல்லாஹ்வுடைய உரிமை மொத்தம் எத்தனை? 3. அப்ப அல்லாஹ்வுடைய 3வது உரிமை என்னன்னு கேட்டா இதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மக்கத்து காஃபிர்கள் முதல் 2 தன்மையை கூட நம்பினாங்க. ஆனா இந்த 3வது விஷயத்தை தான் அவங்க என்ன செய்யல, சரியா செயல்படுத்தல. என்னன்னா வணக்கம். அல்லாஹ்வுடைய 3வது உரிமை என்ன? முதல் உரிமை படைத்து பரிபாலிக்கும். 2வது உரிமை பெயர்களும் தன்மைகளும். 3வது உரிமை வணக்கம். மூணாவது உரிமை என்ன? வணக்கம். இபாதத். முதல் 2ம் அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது. நாம செய்யற காரியங்கள் கிடையாது. நாம நம்பிக்கை கொள்றதுதான் நம்ம கடமை முதல் 2 விஷயத்துல. ஆனா இந்த 3வது விஷயம் இருக்கிறதே, அதுல நாம நம்புறதோடு இல்லாம நம்ம செய்யவும் தெரியும், செயல்படணும். நம்மோட சம்பந்தப்பட்டது. ஆனா அல்லாஹ்வுக்குரியது என்னன்னா வணக்கம். எவன் படைக்கிறானோ, எவன் பரிபாலிக்கிறானோ, எவன் உயர்வான பெயர்களுக்கும் தன்மைகளுக்கும் உரியவனாக இருக்கிறானோ அவனுக்கு தான் 3வது விஷயம் இருக்கு. அவனுக்கு தான் இந்த 3வது உரிமை இருக்கு. என்ன உரிமை? வணங்குறது. வணக்கம் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்குமே இல்லை. அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. வணக்கத்தை அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் நம்ம செலுத்தக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய 3வது உரிமை. சரியா? வணக்கம்னா என்னன்னு கேட்டா பிரார்த்தனை. வணக்கம் 3 வகை. வணக்கம் எத்தனை வகை? 3 வகை. என்ன 3 வகைன்னு கேட்டா, அதாவது உள்ளத்தால் வணங்குறது, உள்ள செயல்பாடு, அதாவது உள்ளத்தின் செயல்பாடுகள். 2வது வாயால் வணங்குறது. 3வது உறுப்புகளால் வணங்குறது. உள்ளத்தால் வணங்குறது, நாவால் வணங்குவது. 3வது என்னது? உறுப்புகளால் வணங்குறது. உள்ளத்தால் வணங்குறதுன்னா என்ன? நம்பிக்கை. சில நம்பிக்கைகள் எப்படின்னா அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும், வேற யாருனாலையும் முடியாது. இதுக்கு பேர் தவக்குல். சார்ந்து இருக்கிறது. இது உள்ளத்தின் செயல்பாடு. தக்குவா, பயம். தப்பு செஞ்சா அல்லாஹ் தண்டிச்சுருவான்னு பயப்படுறேன். இது தக்குவா. இதெல்லாம் உள்ளத்தின் அமல்கள். வணக்கம் உள்ளம் சார்ந்த அமல்கள். அப்ப பயம், அல்லாஹ் நம்ம நரகத்துல போட்டுருவான்னு பயப்படுறது என்ன? அல்லாஹ் மேல சார்ந்து நம்பிக்கை வைக்கிறது. அல்லாஹ்வால முடியும், அல்லாஹ்வுக்கு முடியாது எதுவுமே இல்ல. அல்லாஹ் எனக்கு முடியாது, உலகத்துல யாருக்குமே முடியாது, உனக்கு மட்டும்தான் முடியும். தவக்குல் வைக்கிறது. தவக்குல். அதே மாதிரி ரஜா, ஆசைப்படுறது. என்ன? அல்லாஹ் அதை கொடுக்கணும், அல்லாஹ் நீ இதை கொடு, இதை கொடு, சொர்க்கத்தை கொடு, எனக்கு உலகத்துல நல்ல வாழ்க்கையை கொடு. இப்படி அல்லாஹ் என்ன செய்யறது? ஆசைப்படுறது. இது ரஜா. துவா, கேட்கறது, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்றது, துவா. இதெல்லாம் வணக்கங்கள், உள்ளத்தின் செயல்பாடுகள். நாவின் செயல்பாடுகள், நாவுடைய வணக்கங்கள் என்ன?
தஸ்பீஹ் பண்றது, திக்ர்கள் செய்யறது, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றது, அல்லாஹ்வை பெருமைப்படுத்துறது, இதெல்லாம் என்னது? நாவின் செயல்பாடுகள். உறுப்புகளின் செயல்பாடுகள், தொழுகிறது, இதெல்லாம் என்னது? உறுப்புகளின் செயல்பாடுகள். அப்ப இந்த வணக்கங்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது. இந்த வணக்கங்கள் எதையும் அல்லாஹ் அல்லாத யாருக்கும் நம்ம செலுத்தக்கூடாது. நேர்ச்சை பண்றது, அறுத்து பழிகிறது, இது எல்லாமே வணக்கம் தான். அப்ப அல்லாஹ்வுடைய மூணாவது உரிமை இருக்குதே, இது அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது, அவனை தவிர யாருக்குமே இல்லைன்னு நம்ம நம்பணும். இதான் என்ன? அல்லாஹ்வுடைய மூணாவது உரிமை. இப்ப தௌஹீதுனா என்னன்னு வரும். இந்த மூணு உரிமைகளை வச்சுதான் தௌஹீது இருக்குது, ஷிர்க் இருக்குது. அல்லாஹ்வுடைய இந்த மூணு உரிமைகளும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது? தௌஹீத். அல்லாஹ்வுடைய இந்த மூணு உரிமைகளும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்றதோட இல்ல, அப்படி நீங்க நடந்தால் நீங்க தான் தௌஹீத்வாதி. ஷிர்க்னா என்ன? அல்லாஹ்வுடைய இந்த மூணு உரிமைகளை வச்சுதான் ஷிர்க் இருக்கு, தௌஹீத் இருக்கு. அல்லாஹ்வுடைய இந்த மூணு உரிமைகளில் ஏதாவது ஒன்று அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? ஷிர்க். அதுக்கு பேர் என்னது? ஷிர்க். நன்மைகளிலேயே மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? அந்த தௌஹீத் தான். எவ்வளவு நல்ல விஷயம் இருக்குதா இல்லையா? தொழுகை இருக்கு, நோன்பு இருக்கு, தர்மம் இருக்கு, எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு. இந்த நன்மைகள்ல மிகப்பெரிய நன்மை, முதலிடத்தை பெறக்கூடிய நன்மை என்ன? தௌஹீத். பாவங்கள்ல பெரிய எத்தனை பாவம் இருக்கு? விபச்சாரம், திருட்டு, கொலை, கொள்ளை, எத்தனையோ மது, சாராயம் அப்படின்னு இருக்கு, பன்றி இறைச்சி சாப்பிடுறது. இந்த பாவத்திலேயே பெரிய பாவம், முதல் பாவம் என்ன பாவம்? இணை வைக்கும். அப்ப இந்த தௌஹீது ஷிர்க் எதோட சம்பந்தப்படுது? அல்லாஹ்வுடைய உரிமைகளோடு சம்பந்தப்பட்டது. சரியா? அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான், எதை மட்டும் மன்னிக்க மாட்டான்? இணை வைப்பு மன்னிக்க மாட்டான். மற்ற பாவங்கள் அல்லாஹ் நாடுனா என்ன செய்வான்? அல்லாஹ் தண்டிப்பான். ஆனா இணை வைப்புக்கு மட்டும் என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையாது, நேரடி நிரந்தர நரகம் தான். அதனால இணை வைப்பு தான் பெரும்பாவம். அப்ப இதுதான் தௌஹீத். சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப இதுதான் இல்மு. இதுதான் என்னது? இல்மு. இதுதான் ஈமான். இந்த ஷிர்க்க படிக்கிறது இதுதான் என்னது? ஈமான். இதுதான் நம்ம தௌஹீத் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அடுத்து எல்லாம் அமல் சாலிஹாத், நல்ல பல சொல்றான். இப்ப நல்ல பல் வரும்போது பிதத்துல மட்டும் வரக்கூடாது. ஏன்னா நம்ம சொன்னோம், நல்லமல் நம்மிடத்திலே அல்லாஹ் ஒரு காரியம் நல்லமலாக அல்லாஹ் இடத்துல அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கு எத்தனை நிபந்தனை இருக்கு? 2 நிபந்தனை. என்ன 2 நிபந்தனை? முதலாவது அது அல்லாஹ்வுக்காக செய்யணும். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த அடிப்படையில் செய்யணும். இது பிதத் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. நீங்க எத்தனை பேர் பார்க்கிறோம் அசர் தொழுகைக்கு அப்புறம் பள்ளிவாசல்ல என்ன செய்றாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்றாங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் நல்ல வார்த்தை தான். ஆனா இப்படி எல்லாரும் கூட்டா சேர்ந்து சத்தம் போட்டு சொல்லணும்ங்கறத நபி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்களா? சொல்லுங்க, கற்றுக் கொடுத்திருக்காங்களா? இல்ல. அப்ப இது என்னவாயிருது? பிதத். ஒரு ஆளு மன தூய்மையோடவே இந்த மாதிரி அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சத்தம் போட்டு கூட்ட சொல்றாங்க வைங்க. ஆனா இத நபி சொல்லி காட்டி இருக்காங்களா? நபி செஞ்சு காமிச்சிருக்காங்களா? இல்ல. அப்ப இது இபாதத் ஆகுமா? ஆகாது. அல்லாஹ் இதை ஏற்றுக்கற மாட்டான். அப்ப ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி கூட்டுதுவா ஓதுறது. இப்ப மன தூய்மை இருந்தால் மட்டும் போதாது. எது வேணும்? அது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அது வணக்கமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்க வேண்டும். வணக்கமாக என்ன செய்ய வேண்டும்? சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹதஸ ஃபி அம்ரினா ஹாதா, யார் நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குவானோ ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும். அது என்ன செய்யப்படும்? நிராகரிக்கப்படும். அது என்ன செய்யப்படும்? நிராகரிக்கப்படும். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், யார் நம்முடைய கட்டளை இல்லாத காரியத்தை செய்கிறாரோ அதுவும் என்ன செய்யப்படும்? நிராகரிக்கப்படும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாத ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம்னா அது நிராகரிக்கப்படும். ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபி அவர்கள் காட்டாத முறையில் தொழுகிறார். அவர் தொழுதுட்டு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சல்லி ஃபைன்னக லம் துஸல்லி, நீ தொழுகு, ஏனென்றால் நீ சரியா தொழுகலன்றாங்க. அப்ப அவர் தொழுகிறாரு, ஆனா நபிகளாருடைய பார்வையில் அது தொழுகை இல்லை. மறுபடியும் அவர் பழையபடியே தொழுதுட்டு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லி, நீ தொழுகு, ஏன்னா நீ தொழுகலன்றாங்க. மறுபடியும் தொழுகுண்டாங்க. அப்ப அவர் தொழுகிறாரு, ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையில் அது தொழுகை இல்லை. ஏன்? அவர் அல்லாஹ்வுக்காக தான் தொழுதாரு, ஆனா மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையில் அவர் தொழுகல, நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்த அடிப்படையில் தொழுகல. அதனால அந்த தொழுகை என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அமீனு சாலிஹாத், நல்லறம்,
நம்மிடத்துல வேண்டும் என்றால், அந்த நல்லறம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்காக செய்யணும். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அடிப்படையில் செய்யணும். மார்க்கத்துல புதுமையாக குர்ஆனில் இல்லாத ஒரு விஷயத்தை வணக்கம் என்று யாராவது நமக்கு சொன்னா அது வணக்கமே இல்லை என்று நாம் நிராகரித்து விட வேண்டும். அது என்ன செய்யணும்? வணக்கம் இல்லை என்று நிராகரித்து விட வேண்டும். அப்ப மொத்தம் வல்லசுர் சூராவுல பாக்கியவான்களுக்குரிய தன்மைகள் மொத்தம் எத்தனை? 4. அதுல முதலாவது இல்மு. இல்ம் என்பது எதை குறிக்குது? ஈமான குறிக்குது. அந்த ஈமான்ல முதலாவது 6 விஷயங்கள். அது முதலாவது ஒரு விஷயம் என்னது? அல்லாஹ்வை நம்புறது. அந்த அல்லாஹ்வை நம்புறதுல தான் என்ன வருது? அல்லாஹ்வுடைய உரிமைகள். அந்த அல்லாஹ்வுடைய உரிமைகளை வச்சு தான் என்ன வருது? தௌஹீதும் ஷிர்க்கும் வருது. இதுல நீங்க ஈமான படிக்கணும்னா முதல் நீங்க படிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நம்புறது, தௌஹீத் ஷிர்க்கப்படுத்தும். ஷிர்க்க நீங்க தெளிவா புரியறதா இருந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களோட மல்லு கட்டினாங்கல்ல இணை வைப்பாளர்கள், மக்கத்து குறைஷிகள், அவங்க தான் முஷ்ரிக்கீன்கள், இணை வைப்பாளர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தௌஹீத் போதிச்சாங்க. மக்கத்து இணை வைப்பாளர்கள் எப்படி இணை வச்சாங்க? அந்த இணை வைப்பை நீங்க தெளிவா படிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எதை படிச்சிடலாம்? ஷிர்க்குனா என்னங்கறத படிக்கலாம். ஷிர்க்குனா என்னன்னு படிச்சாதான் நீங்க எதை படிப்பீங்க? ஷிர்க்குனா என்னன்னு தெரிஞ்சாதானே உங்களுக்கு என்ன தெரியும்? தௌஹீத் தெரியும். ஒரு ஆளுக்கு ஒழுக்கக்கேடு பத்தி தெரியல, அப்ப ஒழுக்கமா இருக்க முடியுமா? ஒழுக்கக்கேடை பத்தி தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? ஒழுக்கத்தை பேண முடியும். அதே மாதிரிதான் ஷிர்க்க பத்தி தெரிஞ்சாதான் எதை ஃபாலோ பண்ண முடியும்? தௌஹீதை ஃபாலோ பண்ண. தௌஹீதை ஃபாலோ பண்ணாதான் எதை ஃபாலோ பண்ண முடியும்? ஈமான ஃபாலோ பண்ண முடியும். அப்ப அந்த ஷிர்க்க பத்தி நீங்க படிக்கிறதுக்கு 4 அடிப்படைகள் இருக்கு. எத்தனை அடிப்படை இருக்குது? 4 அடிப்படைகள் இருக்கு ஷிர்க்க பத்தி நீங்க படிக்கிறது. முதலாவது அடிப்படை இந்த ஷிர்க் எந்த ஷிர்க்க பத்தி? மக்கத்து காபிர்கள் வச்ச ஷிர்க்க பத்தி. மக்கத்து காபிர்கள் வைத்த இணை வைப்பை பற்றி 4 அம்சங்களை நீங்க படிச்சுக்கணும். எத்தனை அம்சங்கள்? 4. அவங்க எப்படி இணை வச்சாங்க அது 4 விஷயம் இருக்கு. அவங்க இணை வைத்த முறை 4 விஷயம் இருக்கு. அதுல முதலாவது அம்சம், மக்கத்து இணை வைப்பாளர்கள் அல்லாஹ்வுடைய 3 உரிமைகள்ல அல்லாஹ் தான் படைத்தவன் என்றும் அல்லாஹ் தான் பரிபாலிக்கக்கூடியவன் என்றும் நம்பினார்கள். முதல் விஷயத்துல அவங்க என்ன செய்யல? மறுக்கல. வான பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்னு சொல்லுவாங்க. குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குல் மை யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு வாழ்வாதாரம் அளிப்பவன் யார்? அம்மை யம்லிகு ஸமஅ வல் அப்சார், பார்வையையும் செவிப்புலனையும் அடக்கி ஆள்பவன் யார்? அடக்கி ஆள்பவன் யார்? வமை யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் வமை யுக்ரிஜுல் மய்யித மினல் ஹய், இறந்ததிலிருந்து உயிருள்ளதையும் உயிருள்ளதிலிருந்து இறந்ததையும் வெளிப்படுத்தக்கூடியவன் யார்? வமை யுதப்பிருல் அம்ர், அனைத்து காரியங்களையும் நிர்வகிக்கக்கூடியவன் யார் என்று நபியை கேளுங்கள். யார்கிட்ட பார்த்து? மக்கத்து காபிர்கள்ட்ட கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். குர்ஆனுடைய வசனம். ஃபஸயகூலுன அல்லாஹ், அவங்க என்ன சொல்வாங்களா? அல்லாஹ்னு சொல்வாங்க. அப்ப இவங்களும் நம்புனாங்க. இவங்க முஸ்லிம் இல்லையா? அல்லாஹ் சொல்ற இவங்கள தான் காபிர்கள்ங்கறான். அப்ப என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய 3 உரிமையில முதல் உரிமையை தான் அல்லாஹ்வுக்கு இருக்குன்னு நம்புனாங்க, மத்தவங்களுக்கு இல்ல நம்புனாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய அடுத்தடுத்த உரிமை இருக்கு, பெயர்கள், தன்மைகள், அது மாதிரியான வணக்கம், குறிப்பா வணக்கம். இந்த வணக்கத்தை அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு செலுத்துறாங்க. அதனால இவங்க அல்லாஹ்வுடைய முதல் உரிமையை நம்பினாலும், அல்லாஹ் தான் படைச்சவன் நம்பினாலும், அல்லாஹ் தான் பரிபாலிக்கக்கூடியவன் என்று நம்பினாலும் இவங்க முஸ்லிம் இல்ல. இவங்க யார் இல்ல? முஸ்லிம்கள் இல்ல. இவங்க யாரு? இணை வைப்பாளர்கள் என்று அல்லாஹ் இவர்களை இணை வைப்பாளர்கள் அடையாளப்படுத்தி இவர்கள் அனைவரிடமும் போர் செய்யுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உத்தரவிட்டான். இவங்க தான் மக்கத்து குறைஷிகள். யார் தெரிஞ்ச மக்கத்து குறைஷிகள்? இதை புரிஞ்சுக்கோங்க. அப்ப இது எதுக்கு புரியணும்னா, இன்னைக்கு சமூகத்துல நிறைய பேர் என்ன, அல்லாஹ் அல்லாதவங்களை வணங்குறது. நான் படைச்சவன் அல்லாஹ் தான் நம்புறேன், நான் இந்த அவுலியாவா படைச்சாருன்னு சொல்றேன் அப்படிமா. இப்படி சொல்லிட்டா நீ முஸ்லீம் ஆயிருவியா? நீ முஸ்லீம் ஆயிருவியா? இதைத்தான இப்ப குறைஷிகள் சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து காஃபிர்கள் சொன்னாங்க, படைச்சவன் அல்லாஹ் நம்புறீல, அவனை மட்டும் தான் நீ வணங்கணும்.
அவன்கிட்ட மட்டும் தான் கையேந்தணும், அவன்கிட்ட மட்டும் தான் நீ பிரார்த்திக்கணும். அப்பதான் நீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான்ல இருக்கிற. இல்லன்னா மக்கத்து குறைஷிகளுடைய குஃப்ர்லையும் ஷிர்க்லையும் நீ இருக்கிற. இது முதல் அடிப்படை. இரண்டாவது அடிப்படை, மொத்தம் எத்தனை அடிப்படை சொன்னோம்? 4 அடிப்படை. இரண்டாவது அடிப்படை மறக்கவே கூட. இரண்டாவது அடிப்படை, அவங்க இந்த இணை வைப்பு செஞ்சாங்கல்ல, அதாவது வணக்கத்தை, அல்லாஹ்வுடைய 3வது உரிமை துவா, அல்லாஹ் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை பண்றது. இந்த துவாவை அவங்க ஏன் செஞ்சாங்கன்னா அதுக்கு காரணம் சொன்னாங்க. 2 காரணம் சொன்னாங்க. ஒன்று, மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடத்திலே இவர்கள் எங்களை நெருக்கி வைப்பார்கள், அதற்காகத்தான் நாங்கள் இவர்களை வணங்குகிறோம் என்று இவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்விடத்திலே எங்களை இவர்கள் நெருக்கி வைப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்விடத்திலே எங்களை இவர்கள் நெருக்கி வைப்பார்கள். அப்ப அவங்க சொன்னது அல்லாஹ் தான் பெரிய ஆளு, இந்த அவுலியா தான் சைடு தான், அப்படிதான் சொன்னாங்க. அவங்க என்ன செய்யல, அல்லாஹ்லாம் கிடக்குறான், அவுலியா தான் எல்லாம் அப்படிலாம் அவங்க சொல்லவே இல்லை. அல்லாஹ் தான் பெரியவன், அவன் தான் படைச்சவன், அவனுடைய அருள் தான் பெருசு. இவங்கிட்ட போனோம்னா அங்க கொண்டு போய் சேர்த்து வச்சிருவாங்க, அப்படிதான் சொன்னாங்க. அப்ப இதை பார்த்தா சரிதான் அப்படிதான் தெரியும். ஆனா இவங்களை தான் அல்லாஹ் என்ன செய்யறான், காஃபிர்கள்னு சொல்றான். இப்ப இன்னொரு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்துரை செய்வார்கள். அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக என்ன செய்வாங்க, பரிந்துரை செய்வார்கள். பரிந்துரைனா என்ன, நாளைக்கு நரகத்துல போய் சிக்கிட்டோம்னா எங்கிட்ட வந்து அல்லாஹ் இவனை எப்படியா நரகத்துல தூக்கி போடு அப்படின்னு ஆபத்துகளை தடுத்து நிப்பாட்டலாம். அதான் பரிந்துரைங்கிறது. நன்மைகளை கொண்டு வர்றதுக்கு, ஆபத்துகளை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு பரிந்துரை. அப்ப இந்த பரிந்துரையை செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரு? மக்கத்து காஃபிர். அப்ப இந்த 2 காரணத்தை சொன்னவங்களை தான் அல்லாஹ் என்ன செய்யறான், நீ காஃபிர், நீ இந்த 2 காரணத்தை பொய் சொல்ற, இந்த 2 காரணத்தை சொன்னாலும் நீ முஸ்லிக் தான், நீ முஸ்லீம் இல்ல. அப்ப அல்லாஹ்வை வந்து அவங்க அவுலியாவுக்கு மேலதான் வச்சிருந்தாங்க. யாரு? மக்கத்து காஃபிர்கள் அல்லாஹ்வை அவுலியாவுக்கு மேலதான் வச்சிருந்தாங்க. ஆனாலும் அல்லாஹ்வுடைய 1-2 விஷயங்களை அல்லாஹ்வுக்கு நிகர அவங்க ஆக்குனதுனால அல்லாஹ் அவங்கள முஸ்லீமா அங்கீகரிக்கவே இல்லை. நீ என்ன, வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன், இவர்கள் அதிகமானவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வை நம்புறாங்க. அப்ப அல்லாஹ்வை நம்பாதவன் கிடையாது, அல்லாஹ்வை நம்புனான், ஆனா இணை வச்சுக்கிட்டு அல்லாஹ்வை நம்புனான். அதனால அல்லாஹ் மூமினே இல்ல, காஃபிர், நன்றி கெட்டவன் சொல்றான், முஷ்ரிக்னு அல்லாஹ் அழைக்கிறான். இது 2வது. இப்ப 3வது விஷயம் என்ன, இணை வைப்பை தெளிவாக அறிந்து கொள்வதற்கு, மக்கத்து காஃபிர்களுடைய கொள்கை ஷிர்கை புரிந்து கொள்வதற்கு 4 அடிப்படைகள். அது 3வது அடிப்படை. என்னன்னு கேட்டா, அந்த மக்கள் பலதரப்பட்ட விஷயங்களை வணங்கினாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் வணங்கல, பலதரப்பட்ட விஷயங்களை வணங்கினாங்க. சில பேர் கல்லை வணங்கினாங்க, சில பேர் மரத்தை வணங்கினாங்க, சில பேர் நபிமார்களை வணங்கினாங்க, சில பேர் நல்லடியார்களை வணங்கினாங்க, சில பேர் நல்லடியார்களை வணங்கினாங்க, சில பேர் வானவர்களை வணங்கினாங்க. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தை வணங்கினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு மத்தியில் என்ன செய்யற, வேறுபாடு காட்டல. என்ன வேறுபாடு? அவுலியாவை வணங்குறியா, நீ நபியை ஈசாவை வணங்குறியா, நீ பரவாயில்ல, நீ கல்ல வணங்குறியா, நீ தானே முஸ்லிக், நீ முஸ்லிக் இல்லப்பா, நீ அவனுக்கு பெட்டர் அப்படிலாம் சொல்லல. நீனும் முஸ்லிக், நீனும் முஸ்லிக், 2 பேரும் ஒண்ணுதான். 2 பேரும் என்ன, நபியை வணங்குறவனும், கல்ல வணங்குறவனும், மாட்டை வணங்குறவனும், நல்லடியார்களை வணங்குறவனும், அவுலியா வணங்குறவனும் எல்லாரும் சமம், எல்லாரும் காஃபிர்கள், எல்லாரும் முஸ்லிக்குங்கள், எல்லாரும் இஸ்லாத்தை விட்டு போனவங்க. இது எத்தனாவது அடிப்படை? 3வது அடிப்படை. 4வது அடிப்படை. 4வது அடிப்படை. 4வது அடிப்படை என்னன்னு கேட்டா, மக்கத்து காஃபிர்கள் இக்கட்டான கட்டத்துல அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டாங்க. சந்தோஷமான நேரத்துல மட்டும்தான் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாங்க. ஆனா இப்ப உள்ள மக்கள் சந்தோஷமான நேரத்திலே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்க, இக்கட்டான கஷ்டமான நேரத்துல என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்க. குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபைதா ரகிபு ஃபில் ஃபுல்கி தஅவுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் ஃபலம்மா நஜ்ஜாஹும் இலல் பர்ரி ஃபைதா ஹும் யுஷ்ரிகூன். அவர்கள் கப்பலில் பயணம் செய்தால், கப்பல்ல போறான், நடுக்கடல்ல இருக்கும்போது ஒரு பெரிய சூறாவளி வந்துருச்சுன்னு வைங்களேன், உடனே என்ன பண்ணிடுறான், அல்லாஹ்வை மட்டும் தான் வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும் குறிப்பாக்கி
வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும் குறிப்பாக்கி அல்லாஹ்வை அவன் அழைப்பான், வேற யாரையும் அழைக்க மாட்டான். அவன் அல்லாஹ் காப்பாத்தி கரைக்கு கொண்டு வந்தோடையுமே அப்ப அல்லாஹ்வுக்கு என்ன வைப்பான். இது மக்கத்து காஃபிருடைய நிலைமை. இப்படி உள்ளவனை தான் அல்லாஹ் என்ன செய்யறான், முஷ்ரிக்குங்கிறான். அப்ப இவன் என்ன செய்யறான், அல்லாஹ் நீ கஷ்டம் வரும்போது என்ன மட்டும் தான் நீ நினைச்ச, நீ தான் உண்மையான முஸ்லீம் அப்படிங்கிற, அல்லது நீ பரவாயில்ல நீ முஸ்லீம் தான், ஏன்னா ஒரு நேரத்துல என்ன மட்டும் நினைச்சல, என்ன மட்டும் தானே வணங்குன, நீ தான் சரியான முஸ்லீம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. இவனையும் எல்லாம் செய்யறான், முஸ்லீம் தான் சொல்றான். அப்ப ஒரு மனிதன் எந்த ஒரு நேரத்திலையும் அல்லாஹ்வுக்கு என்ன வச்சா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவான். இதுதான் இந்த 4 அடிப்படைகள். இப்ப வல்லசூர் சூரா வருவோம் மறுபடியும். இப்ப இந்த 4 அடிப்படை எது சம்பந்தப்பட்டது, இந்த வல்லசூர் சூரா 4 அம்சம் வரும். அதுல 4 அம்சத்துல எந்த அம்சத்தோட சம்பந்தப்பட்டது, வணக்கம். அந்த வணக்கம் எதோட சம்பந்தப்பட்டது, வல்லசூர் சூரால சொல்லுங்க, ஈமானோட சம்பந்தப்பட்டது. சரி, இப்ப முதலாவது அல்லாஹ் சொல்றான் ஈமான சொல்றான், இரண்டாவது என்ன சொல்றான், நல்லறங்களை செய்யணும்ங்கறான். மூணாவது எத்தனாவது அம்சம், வதவாஸவ் பில் ஹக், சத்தியத்தை பிறருக்கு என்ன செய்வார்கள், எடுத்துரைப்பார்கள், போதிப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சத்தியத்தை பிறருக்கு என்ன செய்வாங்க, எடுத்துரைப்பார்கள், போதிப்பார்கள். இது அழைப்பு பணி. இது என்னது, முதலாவது கல்வி, இரண்டாவது என்னது செயல்பாடு, மூணாவது என்னது அழைப்பு பணி. இப்ப நீங்க பல்லிகா படிச்சிருக்கீங்க, முதல் என்ன செய்யணும், என்ன செய்யணும், கல்வி. கல்வியை கூட படிச்சிருப்பீங்க அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால. படிக்கணும்னா படிச்சுக்கணும். சரி, படிச்சு முடிச்சிட்டீங்க, அடுத்து என்ன செய்யணும், செயல்பாடு. உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும், நீங்க படிச்சதுபடி நடக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், படிச்சு முடிச்சாச்சா, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், போயிடலாமா. போனோம், நம்ம யாரும் கிடையாது, பாக்கியவான் கிடையாது. நம்ம என்ன செய்யணும், எத்தி வைக்கணும். எத்தி வைக்கிறதுனா நீங்க கல்யாணம் முடிக்க தப்பு கிடையாது, அது செய்யணும். ஆனா அதே நேரத்துல நீங்க திருமணம் முடிச்சாலும் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க அறிஞ்ச விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறது, உங்களுடைய குடும்பத்துல அறியாதவங்களுக்கு நீங்க அறிஞ்ச மார்க்கத்தை சொல்றது, பக்கத்துல மதரசாக்கள் நடத்துறது, இப்படி எப்படியாவது நீங்க ஏதாவது ஒரு மூலையாவது நீங்க என்ன செய்யணும், மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து வைக்கணும். மார்க்கத்தை எடுத்து வைக்கணும்னா ஊர் ஊரா போய் பயன் பண்ணணும்னு சொல்லலன்னா, நீங்க உங்க வீட்டுல இருந்துட்டே கல்வியை போதிங்க. பக்கத்து வீட்டுல உள்ள 4 முஸ்லிம் பெண்களை கூப்பிட்டு கல்வியை போதிச்சா அது அழைப்பு பணி இல்லையா? இப்படி எங்கேயாவது நீங்க அழைப்பு பணி செய்யணும். ஒரு ஆலிம் படிச்சிருக்கிறான், அவன் செயல்படுறான், இப்போது நம்ம படிச்சுட்டோம், நம்ம செயல்படுறோம், நம்ம கொண்டு இருப்போம், அவ்வளவுதான் அப்படின்னு போனா அவன் பாக்கியவான் கிடையாது, அவன் நஷ்டவாளி. இவன் பாக்கியவான் ஆகணும்னா மூணாவது அம்சமா அவன்கிட்ட கண்டிப்பா இருக்கணும். அது என்ன, அழைப்பு பணி. இப்ப அழைப்பு பணி செய்வது கட்டாயம்ங்க, செய்யணும். சக்திக்குட்பட்டு நம்ம என்ன செய்யணும், செய்யணும். அப்ப இது எத்தனாவது அம்சம், இது மூணாவதா. பல பேருடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா, அழைப்பு பணி தான் ஃபர்ஸ்ட். முதல் இல்மு இருக்காது, படிக்கிறது இல்ல. நான் தாவா செய்ய போறேன், நீயே ஒழுங்கா படிக்கல, நீ என்ன தாவா செய்ய போற? நீ அப்ப ஆர்டர் படி வரணும், வருஷ முறைப்படி தான் இருக்கணும். அந்த வருஷ முறையை மாற்றக்கூடாது. முதல் அல்ல என்ன சொன்னா, படிக்க சொன்னா, படி முதல். ரெண்டாவது என்ன, பலருக்கு என்ன படிச்சிருப்பாங்க, அழைப்பு பணி. ரெண்டுக்கு மத்தியில் ஒண்ணு இருக்காது, என்னது, செயல்பாடு இருக்காது. அதுவும் தப்பு. முதல்ல நீ படி, ரெண்டாவது செய், அப்புறம் என்ன பண்ணு, அழைப்பு பணி செய். ரெண்டாவது என்ன பண்ணு, மூணாவது செயல்பாடு, மூணாவது என்னது, அழைப்பு பணி. அப்ப அழைப்பு பணி முக்கியம். அழைப்பு பணி என்னது, முக்கியம். அப்ப இந்த வசன விஷயங்கள் வரிசைப்படியும் இருக்கணும், என கட்டாயமாக ஒன்றுக்கு பின்னால் ஒன்றும் அது அமைந்திருக்க வேண்டும். மூணாவது அழைப்பு பணி. நாலாவது வதவாஸவ் பிஸ்ஸப்ர், ஒருவருக்கொருவர் பொறுமையை மேற்கொள்வார்கள். என்ன மேற்கொள்வாங்க, பொறுமை முக்கியம். எது முக்கியம், பொறுமை முக்கியம். பொறுமையை சொல்லி எல்லாம் முடிக்கிறான். ஏன்னா நீங்க ஈமான் கொள்றதுக்கு, கல்வியை படிக்கிறதுக்கு என்ன வேணும், பொறுமை வேணும். மதரசாவோட ஆரம்பத்துல எத்தனை டிக்கெட் இருந்துச்சு, எத்தனை பேர் வந்து படிச்சாங்க, நிறைய இருந்தாங்களா? படிச்சு முடிக்கும் போது எத்தனை பேர் இருக்கிறாங்க, கம்மி. ஏன், பொறுமை இல்லை. படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், உடம்ப வருத்தணும், கொஞ்சம் முயற்சி பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஆசிரியர்கள் திட்டுவாங்க. அதெல்லாம் பொறுமை இருந்தாதான் படிச்சு சாதிக்க முடியும். அதே மாதிரி நல்லறங்கள் செய்யறதுக்கு பொறுமை வேணும், அழைப்பு பணி செய்யறதுக்கு பொறுமை வேணும். இந்த 3 விஷயத்துக்கு பொறுமை முக்கியம். அதனாலதான் அல்லாஹ் இறுதியா எதை சொல்லி முடிக்கிறான்,
பொறுமையை சொல்லி பிடிக்கணும். எனவே அன்பான சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வல்லரசு சொல்லப்பட்ட இந்த சூறாவை அடிக்கடி நீங்க தொழுகையில ஓதுங்க. இதை கவனத்துல வச்சு, இதுதான் நம்முடைய இலக்கு. என்ன படிச்சுட்டோம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடாதீங்க. இன்னும் நம்ம இப்ப படிக்கக்கூடிய ரூட்டை தான் படிச்சிருக்கீங்க. உண்மையில அதுதான். இப்ப நம்ம ஆலிமா அவ்வளவுதான் படித்து முடிச்சாச்சு, நான் ஆலிமா 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 இல்ல. நீங்க எப்படி படிக்கணுங்கிற வழியை தான் படிச்சிருக்கிறீங்க. இன்னும் படிக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் சொன்னதைத்தான் இவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வகுர் ரப்பி ஸித்னி இல்மா. நீ சொல், என் இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து. அப்ப கல்வியை நம்ம என்ன செய்யணுமா? அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? எது வரைக்கும்? மௌத்தா போற வரைக்கும் அதிகமாக்கிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த வல்லரசுல சொன்னானே எல்லாம் 4 விஷயம். இந்த 4 விஷயம் மௌத்தா போற வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய காரியம். எது வரைக்கும் செய்யணும்? இல்மு, மரணிக்கிற வரைக்கும் தேடிக்கொண்டே ஏறி. அமல், மரணிக்கிற வரைக்கும் செயல்பட்டு கொண்டே ஏறி. அழைப்பு பணி, மரணிக்கின்ற வரை அழைப்பு பணி செய்து கொண்டே ஏறி. சபர், இந்த 3ஐயும் செஞ்சேன்னா மரணிக்கிற வரைக்கும் இந்த சபர் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தவானா.